ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. எதனால் வீடியோ போடல அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதால என்னால் வீடியோ சரியாக போட முடியல. ஃப்ரீயாக இருக்கும்போது தான் வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்னென்னா, இப்போ பிரேமம் போயிட்டுருக்கு, அப்புறம் பீமன் எபிசோட் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. தென் இப்போது அதர் ஸ்டோரிஸும் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? என்ஜீவன் அப்படின்ற ஸ்டோரியுமே நான் இப்போது கண்டினியூ பண்ணி டில் டேட் வரைக்கும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன், எபிசோட்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? தென் எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ. ஹர்ஷினி இத்தனை பேரழகாய் அங்கு வந்து இறங்குவாள் என்று விக்னேஷ் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. அதுவும் அவள் மாதேஷோடு உள்ளே வந்தது அவன் கோபத்தை இன்னும் கிளறிக் கொண்டிருந்தது. உண்மையில் ஹர்ஷினி அந்த இடத்திற்கு தனியாகத்தான் வந்திருந்தாள். உள்ளே வரும்போதுதான் மாதேஷுடன் இணைந்து வந்திருப்பாள். இதை அறிந்திராத விக்னேஷின் பார்வை பாதி கோபத்தையும் மீதி ஏக்கத்தையும் தாங்கி அவளை தழுவிக் கொண்டிருக்க, ஹர்ஷினியின் பார்வையோ 100% கோபத்தை மட்டுமே கொண்டிருந்தது. இவன் உண்மையிலேயே அவ பக்கம் போயிடுவானோ? இது என்ன இந்த ஆதிராவுக்கு வந்த சோதனை? சலித்துக் கொண்டவள் வேண்டுமென்றே ஹர்ஷினி பார்க்கும் போதே விக்னேஷின் அருகில் வந்து அவனுடன் உரசி நின்று கொள்ள, விக்னேஷ் என்ன நினைத்தானோ ஒரு துளி கூட ஆதிராவை அவன் தடுக்கவில்லை. இத்தனை நாள் எனக்கு தெரியாம தான் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைச்ச விக்கி. ஆனா இப்பதானே தெரியுது, என்ன பிளான் பண்ணி உங்களை விட்டு நீங்க போக வச்சிருக்கீங்க. நான் போனதும் இதுதான் சாக்குன்னு அவ கூட ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல. வாயும் வயிறமா இருக்கேன் விக்கி, மனசு உடைஞ்சு சொல்றேன். என்னோட லவ்வுக்கு நீங்க தகுதியானவரே கிடையாது. உங்களுக்கு எப்பவும் அந்த ஆதிரா தான் கரெக்ட். உங்க மனசு மாதிரியே அவ மனசு ஃபுல்லா பாய்சன். மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருந்தாலே தவிர அவளுடைய முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியையும் விக்னேஷால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆதிராவின் கண்கள் இரண்டும் வெகுவாய் கலங்கி போயிருக்க, அது மட்டும் அவனின் கண்களில் இருந்து தப்பவில்லை. உனக்கு கஷ்டமா இருக்கா ஹர்ஷினி? எனக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். என்னை விட்டுட்டு போறப்போ நீ ஒரு தடவையாச்சும் யோசிச்சியா? இல்லல்ல, இந்த நிலைமையில நீயும் நானும் நிக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம் ஹர்ஷினி. எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை உன்னால எப்படி பண்ண முடிஞ்சது? அட்லீஸ்ட் என் வாரிசு உன் வயிற்றுல இருக்குங்கிற அந்த நியூஸ கூட என்கிட்ட வந்து சொல்லணும்னு உனக்கு தோணல? யாரு கேட்டா? பிள்ளைய வயிற்றுல வச்சிருக்கியோ இல்லனா களைச்சிட்டியோ? அப்படி மட்டும் நீ செஞ்சிருந்தா உன்னை நான் இந்த ஜென்மத்துல நான் மன்னிக்கவே மாட்டேன் ஹர்ஷினி. மனதிற்குள் புலம்பி தள்ளியவன் கண்களும் ஒரு கட்டத்தில் கலங்கி போக, இரு கலங்கிய கண்களும் அதற்கு மேல் சந்தித்துக் கொள்ள விரும்பவில்லையோ என்னவோ சட்டென்று இருவரும் ஒரே நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றார்கள். அதே மற்றொரு முனையில் ரிஷியின் வீட்டிற்கு வந்திருந்த யுகன் தன்னுடைய முக்கியமான ஆவணம் ஒன்றை அங்கேயே மறந்து வைத்துவிட்டு வந்துவிட, அதை எடுப்பதற்காக மீண்டும் அந்த வீட்டிற்கு வந்தான். தேவையானதை எடுத்துக்கொண்டு அவன் திரும்பி போகும் வழியில் யுகனை தடுத்து நிறுத்தியது ஸ்வேதாவின் குரல். என்று கூறிக்கொண்டு சந்தோஷமாய் அவனின் அருகில் அவள் வர, ஸ்வேதாவை இதுவரை கண்டிராத யுகனோ விழிகள் சுருக்கி அவளை பார்த்தான். என்னன்னா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? கேட்டுக்கொண்டு வந்தவளை இன்னும் மூளையை கூர்மையாக்கி அவன் யோசித்து பார்த்த போதிலும் அவள் யார் என்று அவனுக்கு பிடிபடவில்லை. ஐ நோ என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப யோசிக்காதீங்க இவனா. நான் சித்தார்த்தோட வைஃப் ஸ்வேதா. என் ஹஸ்பண்ட் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. கூறிக்கொண்டே அவள் ஒற்றை கையை அவன் புறம் நீட்ட, சித்தார்த்தின் மனைவி என்றதும் ஒரு புதுவித உற்சாகம் யுகனுக்குள் தொற்றிக் கொண்டது. Oh my God, the brave lady ஸ்வேதாவா? மணமேடையில இருந்து சித்தார்த் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எல்லாருக்கும் கேட்க கத்தி சொன்ன அதே ஸ்வேதாவா நீங்க? மீண்டும் மீண்டும் அவன் கேட்டபடியே அவளுடன் கை குலுக்கிக் கொள்ள, ஓ, இந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பர்சனலா ஷேர் பண்ணிட்டீங்களா? கேட்டுக்கொண்டே அழகாய் தலையசைத்து சிரித்தாள் அவள். ஆமா இல்லையா பின்ன? சித்தார்த் வாயை திறந்தாலே உங்களை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேசுவான். அப்புறம் அவனோட தாத்தா, தங்கச்சி நந்தினி, ரிஷி ஃபேமிலி, உங்களோட அம்மா நீலா, இது எல்லாத்தையும் திருப்பி திருப்பி கேட்டு எனக்கு எல்லாரோட பேர் கூட மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. அவன் கூறிக்கொண்டே போக கேட்பதற்கே அத்தனை ஆனந்தமாய் இருந்தது ஸ்வேதாவுக்கு. ஆமா இவனா, என்கிட்டயும் உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. மூட் அப்செட் ஆகி ஆபீஸ்க்கு வரப்ப அவர் மோட்டிவேட் பண்றது நீங்க தானே என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அங்கு துள்ளி குதித்து ஓடி வந்தாள் நந்தினி. வெயிட், நீங்க தானே நந்தினி? சரியாக அவன் கேட்டுவிட, என்னை எப்படி இவனுக்கு தெரியும் எனும் ரீதியில் ஒரு பார்வை பார்த்து வைத்தாள் நந்தினி. அதான் சித்தார்த்துக்கு கேர்ள் லுக் கொடுத்தா மாதிரி இருக்கிறீங்களே, அதான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன். அவன் நக்கலாய் கூற, ஓ, எங்க அண்ணன் உங்களுக்கு தெரியுமா? நானும் கூட யார் நீங்கன்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அவளும் கூற, எதிர்ச்சியாக கண்டால் யுகனின் கையில் இருந்த திருமண பத்திரங்களை. யாருக்கு கல்யாணம், உங்களுக்கா? அவள் எதிர்ச்சியாக கேட்க, ஆமாங்க, இப்பதான் விக்னேஷ் சாருக்கும் மாறன் சாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு வரேன். சித்தார்த்துக்கும் வீட்டுக்கு போயிட்டே கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்பதான் அவர் வீடு இங்கே இருக்கே, சோ இங்கே கொடுத்துட்டா ஓகே என்று ஸ்வேதாவை பார்த்தபடி கூறியவன் அவளின் கைகளில் ஒரு திருமண அழைப்பிதழை வைத்தவன், கண்டிப்பா நீங்க கல்யாணத்துக்கு வரணும். கல்யாணத்தை சின்னதா கோவில தான் பண்றேன். சித்தார்த் வரதா இருந்தா அவன் கூட வந்துருங்க. அப்படி இல்லனா
ஸ்ட்ரைட்டா ரிசப்ஷனுக்கு வாங்க என்றிட சிநேகமாக தலையசைத்தவள் மரியாதையுடன் அந்த திருமண அழைப்பிதழை தன் கரங்களில் வாங்கிக் கொண்டாள். அப்படியே ஆத்விக் சாரோட வைஃப் இருந்தா அவங்களையும் கூப்பிடுங்களேன், அவங்களுக்கும் இங்கே கொடுத்துட்டு போயிட்டோம்னா அடுத்து மத்தவங்களுக்கு கொடுக்கிற வேலை மட்டும்தான் பாக்கி இருக்கும். அவன் கூற நந்தினியும் ஸ்வேதாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும், பட் நீங்க நம்பிதான் ஆகணும். இந்த நந்தினி தான் ஆத்விகோட வைஃப். அவள் கூறியபடியே நந்தினியின் பக்கம் கை காட்ட, அடரு உண்மையாவா? அப்படின்னா உங்களுக்கு 2 சைடுல இருந்து இன்விடேஷன் வரப்போகுது. கூறி சிரித்தவன் நந்தினியின் கையிலும் ஒரு அழைப்பிதழை கொடுக்க அவளும் அதை வாங்கிக் கொண்டாள். பின்னர் சிறிது நேரம் உரையாடி கொண்டிருந்து விட்டு நேரம் சென்று கொண்டிருப்பதால் அங்கிருந்து யுகன் கிளம்ப இங்கு தன் கையில் கொடுக்கப்பட்டிருந்த திருமண அழைப்பிதழ்களை பார்த்தபடி வெறுமையாய் அமர்ந்திருந்தாள் கயல். என்னடா என் கண்ணுக்குட்டி, எதுக்காக இப்ப சோகமா உட்கார்ந்திருக்க? புரியாமல் அவர் கேட்க அந்த அழைப்பிதழை தூக்கி அவரிடம் காட்டினாள் அவள். யுகன் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியலையா? நீ வேணும்னா என் கூட வரியா? உனக்கு தேவையானவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துடலாம். பாசமாய் அவர் கேட்க இல்லை என்னும் விதமாக தலையசைத்தாள் கயல். இன்விடேஷன் நிறைய இருக்கு, சொந்த பந்தங்களும் இருக்காங்க. ஆனா அவங்க யாருக்கும் நான் தேவையில்லை. என் கல்யாணத்துக்கு வர அவங்க ஆசைப்படவும் மாட்டாங்க. கூறியவரின் விழிகளில் இருந்து கண்ணீர் வழிந்தோட அவருடைய கண்ணீரை துடைத்துவிட்ட வைதேகி கயலை ஆற தழுவிக் கொண்டார். அப்படியெல்லாம் சொல்லாத கையல். உனக்கு உன்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இந்த இன்விடேஷனை கொடு. அதுக்கப்புறம் நீ அந்த ஆதிராவோட வீட்டுல இருக்கிறப்போ உனக்காகவே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அவங்களையும் இன்வைட் பண்ணு. இந்த மாதிரி உனக்காக இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க கையல். தனியா இந்த உலகத்துல வந்த நாம தனியாதான் போவோம். அதுக்குள்ள நாம எத்தனை உறவுகளை சேர்க்கிறோங்கிறதுலதான் இருக்கு பந்தத்துக்கான மரியாதை. விதி கொடுத்த சொந்தங்கள் நமக்கு வாய்க்கலன்னா நமக்கான சொந்தங்களை நாமளே உருவாக்கணும். இப்ப என்னோட பையன் உன்னை அவன் லைஃப்குள்ள கனெக்ட் பண்ணி என்னோட வாழ்க்கைக்குள்ளேயே கூட்டிட்டு வந்த மாதிரிதான். புரியுதா கையல்? அவளுடைய நாடி பிடித்து அழகாய் வாழ்க்கையின் நிதர்சனத்தை அவர் எடுத்துரைக்க ஒரு புது தெளிவு கிடைத்தது போல அழகாய் சிரித்து தலையாட்டினாள் கயல். அதே நேரம் இங்கு பார்ட்டி நடந்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய நண்பர்கள் அனைவரிடத்திலும் ஹர்ஷினியை தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று மாதேஷ் அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருக்க அங்கு நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த விக்னேஷுக்கு தாங்க முடியாத துயரம் தன்னை சுழற்றி அடிப்பதாய் தோன்றியது. அந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று கூட ஆராயாமல் கையில் கிடைத்த அத்தனை மதுபானங்களையும் எடுத்து வாய்க்குள் சரிக்க ஆரம்பித்தான். தனக்கு போதையேற்றவே பிறந்த மாதுவான தன் ஹர்ஷினி தன்னை விட்டு போனதும் மதுவை நாடிய விக்னேஷ் இவ்விதம் நடந்து கொள்ள உண்மையில் அவன் அவ்வாறு செய்வதை பார்த்த ஹர்ஷினியின் உள்ளமும் பதறித்தான் போனது. வா, பையன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இனி நம்ம சொல்றத எந்த தடையும் இல்லாம கேட்டுப்பான். ஒவ்வொரு தடவையும் குடிச்சுதான் என் விலையில வந்து நீயாவே விழுந்த விக்கி. இப்பவும் எனக்கு உன்னை மயக்கிறதுக்கான சான்ஸ் நீயே கொடுத்துட்ட. தேங்க்ஸ் a lot. இனி விக்கி கூட நான் இருக்கிறத பார்த்து வயிறு எரிஞ்சு சாவடி ஹர்ஷினி. தனக்குள் அவள் வன்மமாய் எண்ணிக்கொண்டாள். விக்கி அடுத்தடுத்து ஒவ்வொரு கிளாஸ்களில் மதுவை நிரப்பி தன் வாய்க்குள் சரிக்க ஆதிராவோ மனதிற்குள் குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருந்தாள். என்ன இவரு இப்படி குடிச்சிட்டு இருக்காரு? யோவோ கடவுளே, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இப்படியா குடிக்கிறது? அவள் மனதுக்குள் தன் கணவனை திட்டி தீர்க்க விக்னேஷோ அவள் மேலிருக்கும் கோபத்தில் இப்போது மதுவை நாடி இருந்தான். சரியாக நடனமாடுவதற்கு ஏற்றவரான பாடல்கள் ஒலிக்கப்பட ஒவ்வொரு ஜோடிகளாக ஹால் நடுவே அமைக்கப்பட்டுள்ள மேடைக்கு சென்று நடனமாடத் தொடங்கினர். மாதேஷின் பார்வை ஹர்ஷினியின் மேல் படிய ஆதிராவோ விக்னேஷை ஆர்வமாக பார்த்தாள். விக்கி, வாங்க நாமளும் போய் டான்ஸ் பண்ணலாம், கம் ஆன். அவள் குழைந்து பேசியவாறு அவனை அழைக்க, தேவல் ஆதிரா, நீ வேற யாருடையாச்சும் ஆடிக்க. அவளின் கரத்தை தட்டிவிட்டு போதையில் அவளை தள்ளிவிட இவளுக்கோ அவமானத்தில் முகம் கருத்து விட்டது. ஆனால் ஆதிரா விடுவதாக இல்லை. வேணாமா? அப்ப சரி, நான் கூட உங்க கூட நெருக்கமா ஆடுற மாதிரி நடிச்சு அவ உங்களை விட்டுட்டு போனதுக்கு பழிவாங்க அவளை வெறுப்பேத்தலான்னு நினைச்சேன். இட்ஸ் ஓகே, நீங்க அவளை இத்தனை சீக்கிரம் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு விக்கி. தனக்குள் இருக்கும் ஆசையை மூடி மறைத்துவிட்டு பாவமாக பேசியவாறு அவள் மெல்ல அங்கிருந்து நகரப் போக அவள் கரத்தை சட்டென பற்றினான் விக்னேஷ். நாம டான்ஸ் பண்ணலாமா? கேட்டுக்கொண்டு அவளை தன்னை நோக்கி இழுத்து அவள் இடையை பற்றி நடனம் நடக்கும் மேடையை நோக்கி விக்னேஷ் அழைத்து செல்ல தூரமாக நின்று இதை பார்த்துக் கொண்டிருந்த ஹர்ஷினிக்கு அழுகை தொண்டையை அடைத்தது. ஆதிரா ஹர்ஷினியை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு விக்னேஷோடு மேடைக்கு சென்றாள். அங்கு அவனை நெருங்கி ஒட்டி உரசிக்கொண்டு பாடலுக்கு ஏற்ப நடனமாட இவனும் மனைவியை வெறுப்பேற்றுவதற்காகவே வேண்டுமென்று ஆதிராவை தன்னோடு நெருக்கிக் கொண்டு நடனமாடினான். விக்னேஷின் கரங்கள் அவள் உடலை வருடி அவளின் வளைவு நெடுவுகள் பதிய இதையெல்லாம் விக்னேஷ் செய்வதற்கான காரணம் தெரியாமல் அவனின் தொடுகை தரும் சுகத்தில் மூழ்கிப் போனாள் ஆதிரா. அவள் தன்னை மறந்த நிலையில் சுகத்தில் முணங்கிக் கொண்டு அவன் மேலேயே மொத்தமாக சரிந்து அவனை தன் பெண்மையோடு அழுத்திக் கொண்டு நடனமாட விக்னேஷோ ஆதிராவின் முனங்கல்களையும் முகமாற்றத்தையும் உணரவே இல்லை. ஆதிராவுடன் ஆடிக்கொண்டிருந்தாலும் அவனின் பார்வை முழுவதும் ஹர்ஷினியின் மேலேயேதான் இருந்தது.
அவளுக்கோ இவர்கள் நெருக்கமாக இருப்பதை பார்க்க கூட முடியவில்லை. மனதிற்கு ஈட்டியால் யாரோ குத்தி கிழிப்பது போல ஒரு வலியை அவள் உணர விழிகளில் முட்டிக்கொண்டு நிற்கும் கண்ணீரை மறைக்க அரும்பாடுபட்டாள் ஹர்ஷினி. சரியாக ஹர்ஷினியின் எதிரே வந்து நின்று தன் கரத்தை நீட்டினான் மாதேஷ். ஹர்ஷினி, ஷால் வி டான்ஸ்? அவன் ஆர்வமாக கேட்க ஹர்ஷினியோ ஒரு கணம் விக்னேஷை திரும்பி ஒரு பார்வை பார்த்தாள். அவன் ஆதிராவுடன் நெருக்கமாக இருப்பதை பார்க்க இவளுக்கு ஆத்திரம் பெருக்கெடுக்க விழிகளை அழுந்த மூடி திறந்தவள் மாதேஷின் கரத்தோடு தன் கரத்தை கோர்த்து மெல்லிய புன்னகை புரிந்தாள். ஹர்ஷினி, தேங்க்யூ சோ மச். ஆச்சரியமாக அவளை அழைத்தான் மாதேஷ். அவள் தன்னுடன் ஆட வருவாள் என கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. எதற்கும் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று தன் விருப்பத்தை அவன் கேட்க அவளோ சம்மதித்து விட்டாள். இதை விட்டால் வேறு என்ன வேண்டும் அவனுக்கு? மெல்ல அவளின் கரத்தை பற்றி அவன் மேடையை நோக்கி அழைத்து செல்ல இப்போது விக்னேஷை ஓரக்கண்ணால் பார்த்தவாறு மாதேஷோடு நடனமாடத் தொடங்கினாள் ஹர்ஷினி. எல்லோரையும் கவரும் வகையில் மாதேஷும் ஹர்ஷினியும் நடனமாட அவளிடையே பற்றி அவள் கரத்தோடு தன் கரத்தை கோர்த்து நடனமாடிக்கொண்டிருந்த மாதேஷுக்கு இது கனவா நிஜமா என்றே தெரியவில்லை. ஆதிராவுடன் ஆடிக்கொண்டிருந்த விக்னேஷோ தன் நடனத்தை நிறுத்திவிட்டு அவர்களையே தீ பார்வை பார்த்துக் கொண்டிருக்க தன் மாயவலை அறுபட்ட எரிச்சலில் விக்னேஷை எரிச்சலாக நிமிர்ந்து பார்த்த ஆதிரா அவன் பார்வை செல்லும் திசையை பார்த்தாள். அடுத்த நொடி அவளின் விழிகள் கனலாக காக்க ஹர்ஷினிக்கோ ஒரு பக்கம் அவர்களை வெறுப்பேற்றி விட்டதில் திருப்தியாக இருந்தாலும் இன்னொரு புறம் விக்னேஷின் கோப பார்வையை பார்த்து உள்ளுக்குள் பயப்பந்து உருள ஆரம்பித்தது. அவர் பண்றான் அப்படிங்கறதுக்காக நாம பண்ணிருக்க கூடாதோ? அவர் பார்வையை பார்த்தாலே பயமா இருக்கே. ஆனா அஸ்வினி, நீ எதுக்கு பயப்படணும்? தப்பு பண்ணிட்டு அவரே தைரியமா அவ கூட நெஞ்ச நிமிர்ந்துகிட்டு நிற்கும் போது நீ மட்டும் ஏன் பயந்து ஒதுக்கி போகணும்? உடல் மாதேஷோடு நடனமாடினாலும் மனமும் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க, ஆர் யூ ஓகே ஹர்ஷினி? அவளின் உணர்வை உணர்ந்தவனாக கேட்டான் மாதேஷ். லேசா என்ன இருக்கு, அதான். நெற்றியை நீவி விட்டவாறு அவள் சமாளிக்க பார்க்க, தட்ஸ் ஓகே ஹர்ஷி, நீ போய் உட்கார்ந்துக்க. ரொம்ப பெயினா இருந்தா டேப்லெட் எதிர்த்து கொண்டு வரவா? அவன் அக்கறையாக கேட்க அதில் நெகிழ்ந்து போனாள் ஹர்ஷினி. இல்ல வேணாம் சார், இருக்கட்டும். அவள் சொல்லிவிட்டு மாதேஷிடமிருந்து விலகப் போக சுற்றி இருந்தவர்களோ இத்தனை நேரம் இவர்களின் நடனத்தை பார்த்து கரகோஷம் எழுப்பினர். வாவ், சூப்பர் ஜோடி. மிஸ்டர் மாதேஷ், உங்களுக்கு ஏத்த பொண்ணு ஹர்ஷினி தான். ப்ரப்போஸ் ஹியர். இவங்க கல்யாணம் பண்ணா செம்மையா இருக்கும், ரொம்ப அழகா இருக்காங்க. இவ்வாறு பல குரல்கள் இவர்களின் காதில் ஒலிக்க மாதேஷோ ஹர்ஷினியை விழிகள் மின்ன பார்த்திருந்தான் என்றால் ஹர்ஷினிக்கு ஒரே சங்கடமாக இருந்தது. அதற்கு மேல் அங்கு நிற்காமல் அவள் நகர்ந்துவிட இத்தனை நேரம் ஹர்ஷினி மாதேஷோடு நடனமாடுவதை பார்க்க முடியாமல் மேடையில் இருந்து இறங்கி மீண்டும் மதுவையே நாடி வந்த விக்னேஷ் இந்த முறை போதை உச்சத்திற்கு ஏறும் வரை குடிக்கத் தொடங்கினான். ஹர்ஷினி மேலிருக்கும் கோபத்தோடு சேர்த்து போதையின் உச்சத்திலும் இருக்க வேகமாக தன்னவளை நோக்கி சென்றான் அவன். தன்னை நோக்கி வரும் விக்னேஷை அவள் புரியாமல் பார்க்க அவனோ மின்னல் வேகத்தில் அவளை நெருங்கியவன் அவள் கரத்தை பற்றி தரதரவனை இழுத்துக்கொண்டு வெளியே நிற்கும் தன் காரை நோக்கி சென்றான். இதை மாதேஷும் ஆதிராவும் பார்க்காமல் கவனிக்காமல் போக தன் காருக்கு அவளை அழைத்து சென்று பின் சீட்டில் அவளை தள்ளிய விக்னேஷ் தானும் அவள் பக்கத்தில் உள்ளே ஏறி அமர்ந்து கொண்டான். என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. அதான் எதுவுமே வேணான்னு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்ல. இனி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்க வேண்டியதுதானே. ஏன் மறுபடியும் என் வாழ்க்கைக்குள்ள வரீங்க? அவள் கோபமாக கேட்க விக்னேஷுக்கு மேலும் கோபம் உச்சகட்டத்திற்கு எகிறியது. பேசாத, இதுவும் பேசாத. உனக்கு பேசுறதுக்கு ரைட்ஸே இல்ல. நான் வேணான்னு ஈஸியா என்ன தூக்கி போட்டுட்டு போனல, எப்படி முடிஞ்சது உன்னால? அதுவும் அவன் சொல்லிக்கொண்டே அவளின் வயிற்றை பார்த்தவன் மெல்ல அதை தொடப்போக பயந்து கொண்டே பின்னே நகர்ந்தாள் ஹர்ஷினி. அவள் விலகியதை உணர்ந்ததும் அதிர்ந்த விக்னேஷின் இதழ்கள் பிரட்டை புன்னகை பிடிய ஹர்ஷினியோ அவனை வெறித்து பார்த்திருந்தாள். ஓஹோ, அவன் தொட்டா எதுக்குவ? உன் புருஷன் நான் தொட்டா விலகி போற? அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? கிட்டத்தட்ட அவனுக்கு அழுகையே வந்துவிட்டது. ஆனால் அவள் முன் கண்ணீரை சிந்தக்கூடாது என்ற உறுதியில் விழிகளை அழுந்த மூடி திறந்து அவளை வெறுமை நிறைந்த ஒரு பார்வை பார்த்தான் விக்னேஷ். எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு, நான் என்ன பண்ணேன்னு என்னை விட்டு போனேன். இதுக்கப்புறம் நான் உன் வாழ்க்கையில வரப்போறதில்லை, நீயும் வேணாம் எனக்கு. ஆனா நான் என்ன பண்ணேன்னு மட்டும் எனக்கு சொல்லு. எதுக்காக என்னை விட்டு போனேன்? அதுவும் என் குழந்தைய சுமக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு. உன்னாலதான் வீட்டுல அத்தனை பிரச்சனையும், உன்னாலதான் தாத்தா பாட்டி சீரியஸா இருக்காங்க. உன் அம்மா பண்ண குழப்பத்தால வீட்டுல எல்லாரும் வேதனையில இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதான், நீ மட்டும் தான். அவன் தன்னை மீறிய கோபத்தில் கத்திக்கொண்டே போக அவன் பேசியதை கேட்ட ஹர்ஷினிக்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. தாத்தா பாட்டிக்கு என்னாச்சு? அம்மா அம்மா என்ன பண்ணாங்க? அவள் பதறியபடி கேட்க விக்னேஷோ அவளுக்கு பதில் சொல்லவில்லை. மாறாக அவள் தந்த காயத்திற்கு அவளையே மருந்தாக மாற்ற நினைத்து ஹர்ஷினியை தன்னை நோக்கி இழுத்தவன் அவள் இதழை அழுத்தமாக கவிக்கொள்ள இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அவள். அவனின் ஒரு கரம் அவளின் கரத்தை பற்றி இருக்க மற்ற கரம் அவளின் கன்னத்தை தாங்கி இருந்தது. ஹர்ஷி அவனிடமிருந்து விலகுவதற்காக திமிர அந்த திமிரல்களை தன் பலத்தால் அடக்கியவன் தன் கோபத்தை அவளின் இதழில் காண்பிக்க வலியை பொறுத்துக் கொண்டு சற்று அடங்கினாள் ஹர்ஷினி. இவள் அமைதியாக இப்போது விக்னேஷின் இதழ் மொத்தமும் மென்மையாக தான் கொடுத்த காயத்திற்கு அவன் மீண்டும்
தன் இதழாலேயே மருந்திட ஆரம்பித்தான். ஹர்ஷினியோ எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. அவள் அமைதியாக விழிகளை மூடி இருக்க இப்போது விக்னேஷின் கரமோ அவளின் வயிற்றை மெல்ல வருடி கொடுத்தது. என்னது, இந்த அஸ்வினி பிரெக்னெண்டா? இவளுக்கு கல்யாணம் ஆகிருச்சு, ஆனா இவ கர்ப்பமா இருக்கிற விஷயம் ஐ திங்க் மீராவுக்கு கூட தெரியாது. ஏன் அத எல்லார்கிட்ட இருந்து மறைக்கணும்? பேசாம அவகிட்ட கேட்டுடலாமா? இவள் தனது அறையில் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்க திடீரென கதவை திறந்து உள்ளே வந்தாள் மீரா. இன்னும் அஸ்வினி வரலையான்னு அவள் கேட்க இல்லை என்னும் விதமாக தலையாட்டிய மாதவிக்கு மீராவிடம் சொல்லுவோமா வேண்டாமா என்று இருந்தது. மீரா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். ஹர்ஷினி இன்னும் வரவில்லை என்பதை உணர்ந்து மீண்டும் தனது அறைக்கே செல்ல போன மீரா மாதவி இவ்வாறு சொன்னதும் சட்டென நின்று நிமிர்ந்து பார்த்தாள். என்ன மாதவி? அவள் கூர்மையாக அவளை பார்த்தபடி கேட்க, அது அது வந்து அஸ்வினி. உண்மையை சொல்ல வந்த மாதவி சட்டென என்ன நினைத்தாலோ ஹர்ஷினி கர்ப்பமாக இருக்கும் விடயத்தை சொல்லாமல் பேச்சை வேறு திசைக்கு திருப்பினாள். சேச்சே, அவ்வளவு மேட்டர் கிடையாது. அஸ்வினி ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணுன்னு சொல்ல வந்தேன். நேத்து நான் வயிறு வலின்னு அழுதுட்டு இருக்கும்போது கூட என்ன கேர் பண்ணா, அதான். அவள் பேச்சை மாற்றி சமாளிக்க மாதவி எதையோ மறைக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டாள் மீரா. இங்கு பார்ட்டி ஹாலில் ஹர்ஷினியின் இதழை சுவைத்துக் கொண்டிருந்த விக்னேஷ் அவளிடமிருந்து விலகி அவள் முகத்தை ஏறிட விழிகளை மூடியிருந்த ஹர்ஷினியின் விழிகளிலிருந்து கண்ணீர் விடாமல் வழிந்து கொண்டிருந்தது. அவனுக்கு அவள் மேல் அத்தனை கோபம் இருக்கிறது. ஆனால் இன்று வரை அவளுடைய கண்ணீரை மட்டும் அவனால் சந்திக்க முடியவில்லை. அதை பார்க்க முடியாதவனாக அவளின் வயிற்றை தொட்டு அந்த கரத்தில் முத்தத்தை பதித்தவன் காரில் இருந்து இறங்கி விறுவிறுவென அங்கிருந்து சென்றுவிட காருக்குள் அமர்ந்திருந்த ஹர்ஷினியோ முகத்தை மூடி கதறி அழுதாள். ஒரு மூச்சு அழுது தீர்த்து கொண்டிருக்க உள்ளே யார் இருக்கிறார் என்று பின்னால் இருந்து எட்டி பார்த்த ஆதிராவுக்கு அத்தனை எரிச்சலாக இருந்தது. இவர்கள் இருவரும் காரினுள் இருக்கும் போதே விக்னேஷை காணவில்லை என்று தேடிக்கொண்டு வந்த ஆதிரா அவன் காரிலிருந்து இறங்குவதை பார்த்து குழப்பமாக விழிகளை சுருக்கினாள் என்றால் அடுத்த கொஞ்ச நேரத்தில் உள்ளே எட்டி பார்த்ததும் ஹர்ஷினியை கண்டு அதிர்ச்சியில் விழிகளை விரித்தாள். மீண்டும் அவர்கள் இணைந்து விடுவார்களோ என்ற பயம் அவளை தொற்றிக் கொள்ள இதற்கு மேல் ஹர்ஷினி உயிரோடு இருக்கவே கூடாது என்ற முடிவே எடுத்துவிட்டால் ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டு ஆதிரா அங்கிருந்து நகர்ந்தாள். அன்றைய நாள் கழிந்து அடுத்த நாளும் விடிய இங்கு வைதேகியின் ஊரிற்கு சென்று கொண்டிருந்தனர் யுகனும் கயலும். அங்கு இவர்களின் குலதெய்வ கோயிலில் ஏற்கனவே சொல்லி இருந்தபடி திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க யுகனுக்கு தன் வாழ்க்கையில் அடுத்த படிக்கு செல்வதை நினைத்து பதற்றம் என்றால் கயலுக்கு பயத்தில் கை கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. 2 மணி நேர பயணத்திற்கு பிறகு இவர்கள் வைதேகியின் ஊரை வந்தடைந்திருக்க பல வருடங்கள் கழித்து மீண்டும் தான் பிறந்த ஊருக்கே வருவதை நினைத்து கண்கள் கலங்கினார் வைதேகி. என்னாச்சுமா என்று யுகன் தன் தாயின் கரத்தை பற்றி கேட்க, பல வருஷம் கழிச்சு வரேன்டா இந்த ஊருக்கு. வந்ததுமே உன் அப்பாவோட ஞாபகம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அவர் அழுகையோடு சொல்ல யுகனுக்கும் தன் அம்மாவின் மனநிலை நன்றாகவே புரிந்தது. பின் வைதேகியின் சொந்த வீட்டில் இவர்கள் தங்கிக் கொள்ள வேக வேகமாக இருவருக்குமான அலங்காரங்கள் தொடங்கின. கயல் தேவதை மாதிரி இருக்கடா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஏற்கனவே அழகி அவள் முகூர்த்த புடவையில் லேசான ஒப்பனையுடன் தேவதை போல் மின்னியவளை பார்க்க வைதேகிக்கு தன் மருமகள் என்ற கர்ப்பமே வந்துவிட்டது. யுகனோ ஏற்கனவே தயாராகி கோயிலுக்கு சென்றிருக்க மணமகளை அலங்கரித்த பின்னரே அவளை அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு சென்றனர் மற்றவர்கள். வைதேகியின் சில சொந்த பந்தங்களும் ஊர்க்காரர்களும் கோயிலில் கூடியிருக்க ஹோமகுண்டத்தின் முன் அமர்ந்திருந்த யுகன் தன்னை நோக்கி தேவதை போல் வந்து கொண்டிருந்த தன்னவளை பார்த்து மந்திரங்களை கூட சொல்ல மறந்து உறைந்து போய்விட்டான். ஐயோ, நிஜமாவே இவ சிண்ட்ரெல்லா தான். இப்படி ஒரு தேவதை என் லைஃப், அதுவும் என்னோட வைஃபா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐ எம் ரியலி லக்கி டு ஹேவ் ஹர் இன் மை லைஃப். மந்திரத்திற்கு பதில் அவன் இவ்விதம் சொல்லிக் கொண்டிருக்க ஐயரோ அவனை புரியாத பார்வை பார்த்தார். தம்பி, மந்திரம் சொல்ல சொன்னா வராத பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டா இருக்கீங்க? நக்கல் புரிந்த குரலில் அவர் கூற அப்போதுதான் நடப்பிற்கு வந்த யுகன் தன்னுடைய பின்னந்தலையில் தட்டி சிரித்துவிட்டு அவர் கூறிய மந்திரங்களை முறைப்படி கூறினார். மந்திரம் கூறி முடிக்கும் போதே தேவதையானவள் அவ்விடத்தில் வந்து அமர்ந்து கொள்ள கண் சிமிட்டாமல் அவளையே பார்த்துக் கொண்டிருந்த யுகனின் பார்வையை அவளால் எதிர்கொள்ளவே முடியவில்லை. ஏங்க ஏன் இப்படி பாத்தீங்க? எனக்கு இந்த மேக்கப் எல்லாம் பிடிக்காது, அதனாலதான் நான் அதெல்லாம் போட்டுக்கல. கோயிலுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சேன். உங்களுக்கு இப்படி பிடிக்கலையா? அவள் மனதிற்குள் ஏதோ நினைத்து ஏதோ பேசிக் கொண்டிருக்க சிரிப்புதான் வந்தது இவனுக்கு. நீ எப்பவுமே என்னோட நேச்சுரல் பியூட்டி கயல். நீ இயற்கையாவே அவ்வளவு அழகு. கடவுள் எல்லாருக்குமே இந்த லக்கு கொடுக்க மாட்டார் தெரியுமா? யூ ஆர் சச் அ காட் கிஃப்டட் சைல்ட். அவன் கூற வெட்க புன்னகை புரிந்தவள் சற்றென்று தலையை குனிந்து கொண்டாள். சும்மா இருங்க யுகன், எல்லாரும் நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்க. கூறிக்கொண்டே அவனது தோளில் அவள் இடிக்க ஏதோ பூங்கொத்து வந்து மோதியது போல இருந்தது அவனுக்கு. பின்னர் ஐயர் தாலி எடுத்துக் கொடுக்க அதை வாங்கும் போதே தன்னவளிடம் இரு புருவங்கள் உயர்த்தி சம்மதமா என்று அவன் கேட்க, வாங்கி கட்டுன யுகன், இந்த நொடிக்காக தான் நான் இத்தனை நாளா காத்திருந்தேன். ஐ வாண்ட் டு பி யுவர் வைஃப். அழகாய் கண்ணடித்து அவள் கூற இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும் அந்த ஆணவனுக்கு?
அதீத சந்தோஷத்தில் தாலியை வாங்கிக் கொண்டவன் தன் அம்மாவிடம் கண்களாலேயே சந்தோஷத்தை பரிமாறிவிட்டு தன்னவளின் கழுத்தில் அவன் மங்கள நாணை பூட்ட கயலின் கண்கள் ரெண்டும் கலங்கி போனது. பின்னர் குங்குமத்தை எடுத்து அவளுடைய நெற்றி வகிட்டில் அவன் வைக்க அந்த குங்குமத்தை விட அதீத சிவப்பாய் வெட்கத்தில் சிவந்து போனால் யுகனின் சென்றல்லா. அவள் மீதுதான் தான் கொண்ட பார்வையை சிறிதும் அகற்றாமல் அவளின் நெற்றியில் அழகாய் ஒரு முத்தத்தை அவன் பதிக்க கயலுக்கு வாழ்வில் மொத்தத்தையும் ஜெயித்த சந்தோஷம் என்றால் யுகனுக்கு இதை தவிர பேரின்பம் வேறெதிலும் இருக்கப் போவதில்லை என்றே தோன்றியது. அந்த சென்றல்லா கதையில் வருவதை போலவே முறையாக பிறந்தும் முறை தவறியவர்களின் கையில் சிக்கி சின்னாபின்னமான உயிர்தான் கயல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஆதிரா எனும் ராட்சசியின் கையால் அடி வாங்கி உதை வாங்கி அவள் பட்ட கஷ்டங்கள் மட்டுமே ஏராளம். தந்தை எனும் அந்த மனிதரோ தனக்காக ஏதாவது பேசுவார் என்று அவள் ஏங்கி தவித்த நொடிகள் பல. அத்தனையும் கனவாகி போக கனவுலகமே தனக்கு சொந்தம் என்று தனக்குள்ளே எண்ணிக்கொண்டாலோ பூங்கோதை அவள் உறங்கப் போகும் நேரமெல்லாம் தன் தாய் தனக்கு கூறி வளர்த்த சின்றல்லா கதையை நினைத்துக் கொள்வது வழக்கம். தன்னை மீட்டெடுக்க என்றேனும் ஒரு நாள் தன் இளவரசன் வருவான் என்று எண்ணி எண்ணி வளர்ந்தவள் தன் வாழ்க்கை மொத்தமும் அவனுக்காய் காத்திருக்க ஆரம்பித்தாள். திட்டு விழுந்தாலும் சரி, அடி உதை விழுந்தாலும் சரி, கடவுளை விட அவள் அதிகம் நாடி தேடியது அவளின் அந்த கற்பனை இளவரசனை தான். ஏங்கி ஏங்கி பாழாய் போன மனம் இனியவன் வரப்போவதில்லை என்று அவளுக்கு நெற்றி பொட்டில் அரைந்தது போல விதி பறைசாற்ற கயல் உறைந்து சுக்குநூறாய் போகும் அந்த தருணத்தில் அவளது மொத்த நம்பிக்கையின் நட்சத்திரமாய் வானிலிருந்து குதித்தவன் போல அவளை காக்க வந்து நின்றான் அவளின் இளவரசன் யுகன். உலகில் பிறக்கும் எல்லா பெண்களுக்கும் தனக்கான இளவரசன் வருவான் எனும் கதை சிறு வயதிலேயே கூறப்பட்டாலும் ஒரு வயது வந்தவுடன் அப்படி ஒன்று இல்லை என்ற நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நிதர்சனம் என்ன என்று கூட தெரியாமல் வளர்ந்த கயலுக்கு ஆதரவாகி போனான் யுகன். தன்னவளை பிடித்து பிடித்து தேடியவன் மொத்தமாய் என்று தனதாக்கிக் கொள்ள உலகமே கேட்கும் அளவுக்கு கத்தி சொல்ல வேண்டும் போல இருந்தது அவள் தன் சென்றல்லா என்று. ஊரறிய உலகமறிய அவளின் கணவனாக மாறியவன் அவளது கையில் ஒரு வைர மோதிரத்தை அணிவித்துக் கொண்டே அவளது விழிகளை பார்க்க அந்த வைரத்தை விட மென்மேலும் மின்னிக் கொண்டிருந்தது கயலுடைய காந்த விழிகள். உணர்ச்சி பெருக்கின் வேகத்தில் வாய் திறந்து முதல் முறை அவள் கூற ஐ லவ் யூ டூ மை சென்றல்லா என்று அவனும் சொன்னான் தன் 32 பற்களும் மின்ன. முந்தைய தினம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் முடிந்து போக சிலருக்கு ஆனந்தமாகவும் சிலருக்கு பெரும் காயங்கள் அளித்த நாளாகவும் அது மாறிப்போனது. அம்மா தலையில் சொல்லென்று ஒரு வலி வந்து பலமாய் தாக்கிட முத்தத்தை சுடித்த ஹர்ஷினி எழ முடியாமல் தடுமாற அவளை இரு வலிய கரங்கள் மெல்ல வந்து அணைத்துக் கொண்டன. சட்டென்று திரும்பி அங்கும் இங்கும் பார்த்த ஹர்ஷினிக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. ஆடம்பரமான அறையில் சொகுசான கட்டிலில் ஒய்யாரமாய் படுத்திருந்தவள் இப்போதுதான் தூங்கி எழுகிறாள். இதுவே அவளுக்கு மாபெரும் ஆச்சரியமாக இருந்தது என்றால் அவளுக்கு அருகே இருந்தவனை பார்க்க ஒரு நிமிடம் அவளது இதயம் நின்று துடித்தது. சார், மாதேஷ் சார், நீங்க எப்படி? ஐ மீன், நான் எங்க சார் இருக்கேன்? சட்டென்று இப்படி ஒரு சூழ்நிலையில் தன்னை கண்டவள் அது கனவாக இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டவளாய் ஒரு பெரும் அழுகைக்கு தயாராக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத ஹர்ஷினி, அன்பு கட்டளையாக கூறியவன் ஒரு கையால் பின்னால் உள்ள தலைகணையை சரி செய்தபடி மற்றைய கையால் அவளை அழுத்தி பின்னால் படுக்க வைத்தான். சார், எனக்கு பயமா இருக்கு. என்ன சார் நடக்குதுங்க? நான் எப்படி இங்க வந்தேன்? எனக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்லையே. உங்களுக்கு தெரிஞ்ச தயவு செஞ்சு சொல்லுங்க சார். ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் தவறு செய்து விட்டோமோ என்ற பயம் அவளை ஆட்கொள்ள ஒரு நொடி கூட மூச்சு விடாமல் பேசி தீர்த்தாள். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல ஹர்ஷினி, கொஞ்சம் இரு, நான் வரேன், எதை பத்தியும் தயவு செஞ்சு யோசிக்காத கூறிவிட்டு அவன் எழுந்து சென்று விட இங்கு கட்டிலில் அமர்ந்திருந்த ஹர்ஷினிக்குத்தான் என்ன செய்வது என்றே புரியவில்லை. ஐயோ ஹர்ஷினி, வாட் ஹேவ் யூ டன்? ஜஸ்ட் ட்ரை டு ரிமெம்பர் சம்திங். நேத்து நைட் பார்ட்டிக்கு போனோம். அங்கிருந்து விக்கி என்ன காருக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கிஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் கோபமா அங்கிருந்து எழுந்து போயிட்டாரே. அதுக்கப்புறம் என்னாச்சு? எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஒருவேளை நான் குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல இந்த சினிமால வர மாதிரி யாராவது போதை மருந்து கலந்துட்டாங்களா? நான் அந்த மாதிரி எதையும் குடிக்க கூட இல்லையே. பர்ச்சுக்குள்ள மயக்க மருந்து தடவி என்ன மயக்கம் ஆக்கியிருப்பாங்களோ? வாட் எவர் இட் இஸ், நவ் டிட் ஐ எண்ட் அப் இன் மாதேஷ் சார்ஸ் ஹோம்? தலையை பிடித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தவளை மீண்டும் சுய நினைவுக்கு கொண்டு வந்தது மாதேஷின் குரல். இந்த ஹர்ஷினி, முதல்ல இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. அவன் உணவையும் கொண்டு வந்து வைத்துவிட அவனை புரியாத பார்வை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள். முடியாது சார், ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. நான் எப்படி இங்க வந்தேன்? இதை தெரிஞ்சுக்கலன்னா என்னோட தலை வெடிச்சு போயிடும். நீங்க இதுக்கு பதில் சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். அவள் விடாப்பிடியாய் நிற்க வேறு வழி இல்லாதவன் தலையை அழுந்த கோதிவிட்டு நடந்ததை கூற தொடங்கினான். ஆக்சுவலி நேற்று பார்ட்டியில நான் கூட டான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அங்க வந்தாங்கல்ல, என்னால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் விஷயமா பேச்சு அடிபட்டப்போ அப்பதான் ஆக்சுவலி நாங்க உன்னை தேட ஆரம்பிச்சேன். சரியா,
லிட்டரலி அந்த பார்ட்டி நடந்த இடம் ஃபுல்லா அலசி பார்த்தும் நீ எங்கேயுமே கிடைக்கல. ஒரு மாதிரியா எனக்குள்ள ஒரு பதட்டம் வந்து ஒட்டிக்கிச்சு. நான் தானே உனக்கு பொறுப்பு, நான் தானே தேவையில்லாம உன்னை இந்த பார்ட்டிக்கு வர வச்சேன். உனக்கு சடன்லி ஏதாவது ஆயிட்டா what am I gonna do அப்படின்னு எனக்கு நினைக்கிறப்பவே ஹார்ட் ரேட் பல்ஸ் எல்லாம் அதிகமாயிருச்சு. சத்தியமா சொல்றேன் ஹர்ஷினி, என்னோட லைஃப்ல நான் யாருக்காகவும் இந்த அளவுக்கு பதறி துடிச்சதே கிடையாது. ட்ரஸ்ட் மீ, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எனக்கு ஆச்சு தெரியுமா. கிட்டத்தட்ட என்னை விட்டா அந்த இடத்துல இருந்து நான் அழுதே இருப்பேன். அப்புறம்தான் ஒரு ஆளு அவரோட கார்ல நீ இருக்கிறதா என்கிட்ட சொன்னாரு. அடிச்சு பிடிச்சு ஓடி போயிட்டு பார்த்தேன், நீ ஒரு காருக்குள்ள படுத்திருந்த. என்னோட கார் தான் அங்க இருந்துச்சு, நீ ஏன் தேவையில்லாம யாரோ ஒருத்தரோட காருக்குள்ள இருந்த. சரி என்னவா இருந்தாலும் உன்கிட்டயே கேட்டுடலான்னு ஒன்னு எழுப்புனா நீ எழுந்துக்கவே இல்லை. அவன் கூற கூற கேட்டுக்கொண்டிருந்த ஹர்ஷினிக்கு அத்தனை ஆச்சரியமாக இருந்தது. உண்மையில் அந்த இடத்தில் பதற வேண்டியவன் அவளுடைய கணவன் அல்லவா. அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிவிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து சென்று இருக்க யாரோ ஒருவன் தனக்காக பதறி இருக்கிறான் என்று நினைக்கும் போதே அவளது உள்ளத்தை யாரோ ஆயுதம் கொண்டு குத்தியது போல இருந்தது. வழியை எத்தனித்த கண்ணீரை கூட துடைக்க மனமின்றி மாதேஷ் கூறுவதை மேலும் கேட்கலானாள். அதே மற்றொரு முனையில் மாதவியோ அந்த அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தாள். இந்த அஸ்வினிக்கு ஆக்சுவலி என்னதான் ஆச்சு? நேத்து என்னடானா ஏதோ ஒரு மாதிரி இருந்தா, அதுக்கப்புறம் பார்த்தா அவ பிரெக்னெண்டா இருக்கிற ரிப்போர்ட் வேற என் கண்ணுல பட்டு தொலைஞ்சிருச்சு. இப்ப என்னடான்னு பார்த்தா நைட் ஃபுல்லா அவ ரூமுக்கே வரல. இந்த பொண்ணை பத்தி முழுசா புரிஞ்சுக்கவே முடியலையே. அவ வந்ததுக்கு அப்புறம் அவகிட்டயே கேட்டுக்கலாம், வேற வழியே இல்ல. ஆனா இப்ப மீரா வந்து அவ எங்கன்னு கேட்டா நாம என்ன பதில் சொல்ல முடியும்? பேசாம அஸ்வினி பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த மீரா கிட்ட சொல்லிடலாமா? ஒருவேளை அஸ்வினி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்திருந்தா என்ன பண்றது? அடுத்த உங்க டெசிஷனை நாம கெடுத்து விடுற மாதிரி ஆகிறாதா? தனக்குள் அவள் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்க வெளியே யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்டு ஓடிச் சென்று கதவை திறந்தாள் மாதவி. வாசலில் மாதவி பயந்தது போலவே மீராதான் நின்று கொண்டிருந்தாள். தள்ளு, அஸ்வினி கூட நான் கொஞ்சம் பேசணும். மாதவியை தள்ளிவிட்டுக் கொண்டு உள்ளே வந்த மீராவின் விழிகள் பெரிதாய் விரிந்து கொண்டன. அஸ்வினி எங்க போயிட்டா மாதவி? விழிகளை அங்கும் இங்கும் சுழல விட்டபடி அவள் கேட்க, எங்க போயிட்டாளா? அவ முதல்ல வந்தாதானே போறதுக்கு. வராத ஒருத்தி எங்க போனான்னு எப்படி சொல்ல முடியும்? தன் மனதிற்குள்ளே எண்ணிக்கொண்டாலே தவிர வெளியில் வாய் திறந்து முதல் முறை பேசாமல் அமைதியாய் நிற்கும் மாதவியை சந்தேக பார்வை பார்த்தாள் மீரா. உன்கிட்டதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் மாதவி. சற்று அதட்டலாக கத்த ஒரு கணம் அதிர்ந்து மீண்டது அவளுடைய சரீரம். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை மீரா? அவ சரியா பார்த்தா உன்னோட ஃப்ரெண்ட் தானே. அப்படியே கேட்கணும்னா நான் தான் உன்கிட்ட கேட்கணும். நீ சம்பந்தமே இல்லாம என்ன பிடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. அதுவும் நார்மலா கேட்டாலும் பரவாயில்ல, என்கிட்ட இந்த மாதிரி கத்துற வேலை எல்லாம் வச்சுக்காத. கராராய் அவள் கூறிவிட முகத்தை சுளித்துக் கொண்ட மீரா 2 அடி முன்னே வைத்து மாதவியின் அருகே வந்தாள். சும்மா நீ ஏதோ ஒழுக்கமான பொம்பளை மாதிரி பேசிட்டு இருக்காத. உனக்கு அஸ்வினி பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு. நேத்து கூட என்கிட்ட எதையோ கேட்க வந்து அதுக்கப்புறம் வாண்டடா மறைச்சிட்ட. நான் என்னன்னு கேட்டப்ப ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தத நான் கவனிக்கலன்னு நினைச்சியா மாதவி? ஒழுங்கா அஸ்வினி எங்க போயிருக்கா அண்ட் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. இந்த முறை அப்பட்டமாய் அவள் அதட்டியே கேட்க அத்தனை கோபம் வந்தது மாதவிக்கு. ஷட் அப் மீரா, உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்லயே நின்னுட்டா உனக்கு நல்லது. வந்துட்டா பெருசா என்ன பத்தி சொல்றதுக்கு. ஆமாண்டி, அஸ்வினி பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா அத போயும் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாது. முடிஞ்சா நீயே போயிட்டு உன் ஃப்ரெண்ட் எங்கன்னு கண்டுபிடிச்சுக்கோ. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கேக்குறதெல்லாம் சுத்த டைம் வேஸ்ட். Because I will never tell that where she is now and what is happening currently. நீ சும்மா கேட்டா கூட நான் ஏதோ உன்கிட்ட சில விஷயங்களை சொல்லிருப்பேன். ஆனா இப்ப நீ என்கிட்ட பேசின விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல மீரா. இப்போ just get out from my room. அவள் கத்தி சத்தமிட ஆரம்பிக்க இத்தனை நாட்கள் துருதுருவென்று சிறுபிள்ளை போல விழிகளை உருட்டி பேசும் மாதவியின் சுயரூபத்தை இன்று கண்ட மீரா அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மாதவியை முறைத்து பார்த்துவிட்டு அந்த அறையில் இருந்து வெளியேறிவிட கதவை மூடிவிட்டு மீண்டும் தன்னுடைய கட்டிலில் வந்து அமர்ந்து கொண்ட மாதவி ஹர்ஷினியுடைய மகப்பேறு விஷயங்கள் உள்ளடங்கிய ஆவணத்தை தான் கையில் வைத்து பார்த்துக் கொண்டிருந்தாள். மாதேஷ் கூறுவதை தன்னுடைய குறுகுறு விழிகளை உருட்டி ஹர்ஷினி கேட்டுக் கொண்டிருக்க அவனும் தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்தான். நீ மயக்கம் ஆயிட்டான்னு என்னால ஓரளவுக்கு யோசிக்க முடிஞ்சது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா நீயா எழுந்துக்குவேன்னு தெரியும். பட் உன்னோட வீடு எங்க இருக்கு, உன்னோட அம்மா அப்பா எங்க இருக்காங்க, இது எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம வைத்தியம் பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாம உன்னை தூக்கிட்டு என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன். இத்தனை பெரிய வீட்டுல உனக்கு ஒரு ரூம் இருக்காரா? உன்னை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நைட் பூரா தூங்காம உனக்காக காவல் காத்தேன். தேங்க் காட் இப்ப எழுந்துட்டேன். இனிமேதான் ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டு நான் தூங்கணும். அவன் ஒன்று விடாமல் கூறி முடிக்க இமை வெட்டாமல் மாதேஷை பார்த்துக் கொண்டிருந்த ஹர்ஷினியின் பார்வை உண்மையில் அவனை ஏதோ செய்தது. ஏதோ நான் கதை விடுற மாதிரி என்னைய அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிற ஹர்ஷினி. நீ நம்பலனா ஐ கேன் ஷோ யூ தி சிசிடிவி ஃபுட்டேஜ். தன்னை அவள் நம்பவில்லையோ என்னும் வாட்டம் அவன் முகத்தில் அப்பட்டமாய் தெரிய வேகமாக அதை மறுத்தாள் ஹர்ஷினி. ஐயோ சார், அப்படியெல்லாம் இல்ல சார். இந்த காலத்திலயும் ஒருத்தருக்காக இறங்கி வந்து இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களே, உங்களோட மனசை நினைச்சு ஆச்சரியமா இருந்துச்சு.
அதை நினைச்சுதான் ஸ்டன் ஆகி நின்னுட்டேன். அதர்வைஸ் நம்பாம எல்லாம் இல்ல சார். என்னதான் அவள் அவன் குறித்து பாராட்டு பத்திரம் வாசித்தது அவனுக்குள் 1000 வீணைகளை மீட்டியது போல இருந்தாலும் வார்த்தைக்கு வார்த்தை அவள் அவனை சார் என்று அழைப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. ஓகே ஹர்ஷினி, உங்களுக்காக நான் இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். எனக்காக பதிலுக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா? விழிகள் மின்ன அவன் கேட்க, அத்தனை பெரிய பணக்காரன் தன்னிடம் கேட்கும் விடயத்தை தன்னால் கொடுக்க முடியுமா என்று ஒரு கணம் நினைத்து பார்த்தவள் முகத்தை பாட்டமாய் வைத்துக் கொள்ள அவளுடைய மனசோர்வுக்கான காரணத்தை நொடிப்பொழுதில் கண்டறிந்து கொண்டான் மாயவன். டோன்ட் வரி ஹர்ஷினி, உங்களால எனக்கு தர முடிஞ்ச ஒண்ணுதான் நான் கேட்பேன், ஓகே என்று கூறியதும் நன்றி கடன் தீர்க்க போகும் உற்சாகத்தில் அவளுடைய முகமும் அடுத்த கணமே மின்னியது. அப்படின்னா ஐ எம் கிளாட் டு ஹெல்ப் யூ சார். அவள் கூற தன்னுடைய தலையை இடபலமாக ஆட்டி சிரித்தவன் சற்றே நெருங்கி அவள் அருகில் வந்தான். என்னை இனிமே மாதேஷ்னு பேர் சொல்லியே கூப்பிட. இந்த சார் மோர்னு பழைய ஆளுங்க மாதிரி கூப்பிட்டு இருக்காரு. I hate that. யாரோ ஒருத்தவங்க அப்படி கூப்பிடுறது ஓகே, ஆனா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அவ்வளவு சீக்கிரமா யார் கூடயும் க்ளோஸ் ஆக மாட்டேன். அட் த சேம் டைம் நான் க்ளோஸ் ஆனவங்கள்ல நீ ஒருத்தி. புன்னகைத்து நிதர்சனத்தை அவளிடம் அவன் கூற, இந்த விடயத்தை ஏற்பதா மறுப்பதா என்று தெரியாமல் குழம்பி போன ஹர்ஷினி உருவங்கள் ரெண்டும் மேலெழ தன்னுடைய முதலாளியையே பார்த்து கொண்டிருந்தாள். அதே மற்றொரு முனையில் தன்னுடைய வீட்டிற்கு வந்து குடி போதையில் உறங்கிய விக்னேஷ் அப்போதுதான் எழுந்து கீழே வந்து கொண்டிருக்க அவனுடைய கண்களில் முதலில் சிக்கியது வீட்டு வாசலில் இருந்து அழுது கொண்டிருக்கும் தாமரைதான். இவங்களுக்கு என்ன ஆச்சு? ஆனா உன்ன அழுது புலம்புறதே இந்த அத்தைக்கு ஒரு வேலையா போச்சு. நல்லா பெற்று வச்சிருக்காங்க ஒரு பொண்ணு. மனக்குரலுக்குள் அவர்களை வறுத்தெடுத்துக் கொண்டு அத்தையை நோக்கி அவன் காலடிகளை நகரவிட அரவம் உணர்ந்து திரும்பி பார்த்தார் தாமரை. விக்னேஷ் தம்பி, எழுந்து வந்துட்டீங்களா? என்னோட பொண்ணு அஸ்வினி இல்ல அங்க. ஒவ்வொரு வார்த்தையாக சம்பந்தமே இல்லாமல் அவர் உளறிக் கொண்டிருக்க அவருடைய வார்த்தைகளில் இருந்து ஒரு பொருள் கூட்டிய வசனத்தை விக்னேஷால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இருங்க அத்தை, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. அப்போதுதான் இறங்கிய குடிபோதையின் மயக்கம் மீண்டும் அவனுக்குள் ஏறுவது போல இருக்க அதை மொத்தமாய் இறங்குவது போல இருந்தது அடுத்து தாமரை கூறிய செய்தி. என்னோட பொண்ணு ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறான்னு எனக்கு தகவல் வந்துச்சு தம்பி. அங்க போயிட்டு இன்னைக்கு காலையில பாத்துட்டு தான் வரேன். நேத்து ஒரு பார்ட்டிக்கு அவ போனாலாம், அதுக்கப்புறம் ஆபீஸுக்கு வரலன்னு சொல்றாங்க. 1000 தான் தப்பு பண்ணாலும் அவ என்னோட பொண்ணு தம்பி. பெத்த மனம் பத்திக்கிட்டு எரியுது, என்னால தாங்கிக்க முடியல. அவர் கூறிக்கொண்டே போக இங்கு நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த விக்னேஷுக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை. இருங்க அத்தை, நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன் கூறிக்கொண்டு அவசரமாய் ரெடியாகி அங்கிருந்து கிளம்பினான் விக்னேஷ். அவன் சென்று அந்த அலுவலகத்தில் கேட்ட போதும் தாமரைக்கு கிடைத்த அதே பதில் தான் அவனுக்கும் கிடைத்திருக்க ஆடி போனவன் மாதேஷை தேடி அவனுடைய அறைக்கு சென்றான். விக்னேஷ் சார், how can I help you? குழந்தை இப்படி அவள் கேட்க வேற மாதேஷ் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். அதுக்கு பதில் நான் சொல்றேன். சார், நேத்து பார்ட்டி போனதால உடம்பு சரியில்லாம போயிடுச்சான், அதனால இன்னைக்கு ஆபீஸ் வரமாட்டாரு. தனக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் அவள் உளறி வைக்க அடுத்த கணம் அங்கிருந்து கிளம்பியவன் சென்று நின்றது என்னவோ மாதேஷின் வீட்டிற்கு முன்னால்தான். ஆனால் அவனை உள்ளே விடாமல் அந்த வீட்டின் காவலாளி வம்பு செய்து கொண்டிருக்க உள்ளே இருந்தவனும் ஹர்ஷினியை நேரம் காலம் இல்லாமல் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். சரி சார், ஐ மீன் மாதேஷ், நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன். ஒரு வழியாக அவள் ஒப்புக்கொள்ள அதுவே அவனுக்கு போதுமாய் இருந்தது. இது போதும் ஹர்ஷினி, இப்போ கொஞ்ச நேரம் நீ தூங்கு. நேற்று உடுத்தி இருந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கு. இல்லைன்னா சம்டைம்ஸ் அது உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதோ அங்க இருக்கிற டேபிளுக்கு மேல உன்னோட ட்ரெஸ் வச்சிருக்கிறேன், நான் வெளியே போறேன், நீ சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கு. பாசமாய் உரைத்தவன் அங்கிருந்து வெளியேறி இருக்க இவன் எதற்காக விழுந்து தன்னை கவனித்துக் கொள்கிறான் என்பது புரியாமல் இப்போதைக்கு அவன் கொடுத்த ஆடையை மாற்றிக்கொண்டு கட்டிலில் வந்து படுத்துக் கொண்டாள் ஹர்ஷினி. அதே நேரம் கீழே வந்த மாதேஷுக்கு விக்னேஷின் குரல் தெளிவாக கேட்க அலுவலகத்தில் தான் இல்லாததால் இங்கே ஏதாவது முக்கியமான விஷயம் குறித்து பேச அவன் வந்திருக்கிறான் என்று நினைத்தவன் விக்னேஷை உள்ளே வரும்படி கூறி வரவேற்றான். ஆனால் வீட்டுக்குள் நுழையாத விக்னேஷ் மாதேஷிடம் ஹர்ஷினியை பற்றி எவ்வாறு கேட்பது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டு நிற்க, விக்னேஷ் சார், ஆர் யூ ஓகே? விக்னேஷ் தடுமாறுவதை கண்டு ஒருவித சந்தேகத்தில் மாதேஷ் கேட்க இன்னும் கொஞ்சம் தடுமாறியவன், இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க ஆபீஸ்ல சொன்னாங்க. ஏதேதோ கூறி பேச்சை அவன் ஆரம்பித்தான். ஃபீவர் எல்லாம் எதுவும் இல்ல சார், கொஞ்சமா உடம்பு வலிக்குது, அவ்வளவுதான். நேத்து நைட்டு போட்ட ஆட்டம் அப்படி. அவன் எதையோ நினைத்துக் கொண்டு சொல்ல ஹர்ஷினியுடன் இருந்ததை பற்றி தான் மாதேஷ் கூறுகிறான் என்று தானாகவே தவறாய் நினைத்துக் கொண்டான் விக்னேஷ். உள்ளுக்குள் கோபம் கனலாய் பற்றி எரிய அதை வெளியே காட்டிக் கொள்ளாமல் ஹர்ஷினி பற்றி இவனிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று தனக்குள் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தான். சார், எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பேசுங்க சார். உங்களை இந்த மாதிரி வீட்டு வாசல்ல நிக்க வச்சு பேசுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உண்மையாக தனக்குள் எழுந்த எண்ணத்தை அவன் கூற, அப்படிலாம் எதுவும் இல்ல மாதேஷ், நான் ஒரு முக்கியமான விஷயமா போறேன், அதுதான் போற வழியில உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன் மனைவி குறித்து அவனிடம் கேட்டுவிடு என்று அவனுடைய இதயம் கூறினாலும் கேட்க வேண்டாம், உன்னுடைய மானம் போய்விடும் என்று மூளை எச்சரித்தது. ஓ அப்படியா சார், நான் கூட ப்ராஜெக்ட் விஷயமா தான் ஏதோ என்கிட்ட பேச வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். இட்ஸ் ஓகே சார், யூ கேரி ஆன். வேற எதுவும் இல்ல சார்? மீண்டும் கேட்டு அவன் உறுதிப்படுத்திக் கொள்ள இல்லை என்று தலையாட்டிய விக்னேஷ் தான் கேட்க வந்ததை கேட்காமலேயே அங்கிருந்து வெளியேற போக
அடுத்த நொடி மாதேஷின் வீட்டுக்குள் இருந்து கேட்ட அந்த பிரத்யேக குரலில் அதிர்ந்து தன் காலடியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தான். கேட்ட குரல் அவன் தேடி வந்த குரலேதான். ஹர்ஷினி. முணுமுணுத்தவன் சட்டென்று திரும்பி பார்க்க வீட்டில் பெண்கள் அணியும் ஆடையை உடுத்திக் கொண்டு மாதேஷின் பின்னால் வந்து நின்றாள் ஹர்ஷினி. அவளை கண்ட விக்னேஷின் விழிகள் அடுத்த நொடி சிவந்து போக கை முஷ்டியை இறுக்கி ஹர்ஷினியை அவன் பார்த்த பார்வையில் மாதேஷுக்கே ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது. விக்னேஷ் ஆத்திரத்திலும் ஹர்ஷினி பயத்திலும் மாதேஷ் குழப்பத்திலும் நின்று கொண்டிருக்க யாருடைய உணர்ச்சி வெல்லும் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். மாதேஷின் வீட்டில் ஹர்ஷினியை பார்த்த விக்கி முதலில் அதிர்ந்து விழித்தாலும் பின் கோபக்கனலை கக்க அவனின் பார்வையில் ஹர்ஷினிக்கோ முதுகு தண்டு சில்லிட்டது. இவர் ஏன் விட்டா இருக்கிற மாதிரி அவளை பார்த்துட்டு இருக்காரு? அவளும் அவரை பார்த்து இப்படி பயப்படுறா? சம்திங் ஃபிஷி. உள்ளுக்குள் நினைத்துக் கொண்டவன் வெளியில் இருவரின் அமைதியையும் கலைத்து விட்டான். விக்னேஷ் சார், என்னாச்சு? அவன் புரியாமல் கேட்க தன் பார்வையை மாற்றியவன் ஹர்ஷினியை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்தான். இவங்க உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணு தானே? இந்த பொண்ணுக்கு உங்க வீட்டுல என்ன வேலை? அது மட்டும் இல்லாம நானும் உங்க மேல பெரிய மதிப்பு வச்சிருந்தேன். யூ destroyed it. And மதேஷ், I did not expect this from you at all. அவன் பேசிய வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்து ஹர்ஷினி உள்ளுக்குள் மொத்தமாக நொறுங்கி போக மாதேஷோ விக்னேஷ் இவ்வாறு பேசுவான் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஹர்ஷினியோ கலங்கிய விழிகளோடு அவனை ஏறிட்டவள் அங்கிருந்து நகரப்போக அவளின் நடையை நிறுத்தி விக்னேஷுக்கு பதில் சொன்னான் மாதேஷ். சார், கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்னு நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? ஆமா, ஹர்ஷினி நேற்று ராத்திரி பூரா என் வீட்டுல தான் இருந்தாங்க. ஆனா மயக்கத்தில். அவன் நடந்ததை முழுவதாக விக்னேஷுக்கு சொல்லி முடிக்க இப்போது அவனுக்கோ ஒரு மாதிரி குற்ற உணர்வாகி போனது. உங்களையும் குத்தம் சொல்ல முடியாது விக்னேஷ் சார். இந்த இடத்துல யாரா இருந்திருந்தாலும் தப்பாதான் நினைச்சிருப்பாங்க. சோ இதை அப்படியே விட்டுடலாம், மேல பேச வேணாம். மாதேஷ் முடிவாக சொல்ல அதற்கு மேல் விக்னேஷ் எதுவும் பேசவில்லை. ஹர்ஷினியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் வாசலை நோக்கி நடக்க போகும் தன்னவனை பார்த்திருந்த ஹர்ஷினியின் பார்வையில் தெரிந்த ஏதோ ஒன்று மாதேஷுக்கு மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. என்ன இது? ஹர்ஷினி விக்னேஷை பார்க்கிற பார்வை ஏதோ டிஃபரெண்டா இருக்கு. ஒருவேளை நான் தான் இப்படி நினைச்சுக்கிறேன்னா? பிரமையா இருக்குமோ? ஓ காட், முதல்ல சீக்கிரம் ஹர்ஷினி கிட்டே என் லவ் சொல்லணும். அவ பதில் தெரியாத வரைக்கும் மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. ஏதேதோ திங்க் பண்ண தோணுது. உள்ளுக்குள் தன் காதலை சொல்ல முடிவு எடுத்தவனாக அவன் ஹர்ஷினியை நோக்க அவளோ இறுகிய முகமாக தரையை வெறித்தவாறு நின்றிருந்தாள். ஹர்ஷி, are you okay? அவன் அக்கறையாக கேட்க சட்டென அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவள். ஐம் ஓகே மாதேஷ், நான் இப்ப போய் ஆகணும். ஏற்கனவே ராத்திரி பூரா நான் ஹாஸ்டல்ல இல்லாதத வார்டன் நோட் பண்ணிருப்பாங்க. மதியத்துக்கு அப்புறம் நான் ஆபீஸ்க்கு வரேன். இப்ப நான் போறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப் மாதேஷ். அவள் நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேற எத்தனிக்க அவளை தடுத்து நிறுத்தினான் மாதேஷ். வெயிட், நீ தனியா போகாத, நான் உன்னை டிராப் பண்றேன் என்று மாதேஷ் சொல்ல முதலில் மறுத்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் அவனின் பிடிவாதத்தில் சம்மதிக்க வேகமாக சென்று தன் காரை உயிர்ப்பித்தான் மாதேஷ். ஹர்ஷினியும் பின் சீட்டில் அமர்ந்து கொள்ள கார் முன் கண்ணாடியை சரி செய்வது போல அவளை நோக்கி கண்ணாடியை திருப்பியவன் அவளை பார்த்து ரசித்தவாறே காரை அவளுடைய ஹாஸ்டலை நோக்கி செலுத்த விக்னேஷின் நினைவில் வெளியே வெறித்தவாறு வந்தவளுக்கு மாதேஷின் பார்வையெல்லாம் தெரியவே இல்லை. சரியாக ஹாஸ்டல் வாசலிலேயே மாதேஷ் காரை நிறுத்த ரொம்ப நன்றி மாதேஷ், இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் அவள் மனதால் சொல்ல see you at lunch என்று மெல்லிய புன்னகையோடு சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் மாதேஷ். இதை வாசலில் நின்றிருந்த சங்கரி மட்டுமல்ல, தன் அறை ஜன்னலில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த மீராவின் விழிகளுக்கும் சரியாக சிக்கியது. ஹர்ஷினியோ வாசலில் நின்றிருந்த சங்கரியை கண்டும் காணாதது போல் மெல்ல உள்ளே செல்ல போக ஒரே கட்டலில் அவளின் நடையை நிறுத்தினார் சங்கரி. மேடம், ராத்திரி பூரா ஹாஸ்டல் இல்ல, எங்க போயிட்டு வரீங்க? அவர் நீட்டி முழுக்கி கேட்ட விதத்தில் ஹர்ஷினிக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. ஆபீஸ்ல ப்ராஜெக்ட் சம்பந்தமா ஒரு பார்ட்டி வச்சாங்க. ரொம்ப ஒர்க் பண்ண ஸ்ட்ரெஸ்ல பார்ட்டில வச்சு மயங்கி விழுந்துட்டேன். என்னோட ஃப்ரெண்ட் அவளோட வீட்டுக்கு என்ன அழைச்சிட்டு போயிட்டா. இப்ப காலையில எழுந்ததுமே ஹாஸ்டலுக்கு தான் வந்தேன். அவ்வளவுதான் நடந்துச்சு. ஒரு இரவு பூராக ஒரு ஆணின் வீட்டில் தங்கி இருந்தேன் என்று சொன்னால் தவறாக நினைத்து விடுவார்களோ என்று நினைத்தே அவள் அவ்வாறு பொய் சொல்ல அப்போதும் அவளை சந்தேகமாக பார்த்து வைத்தார் சங்கரி. இந்த மாதிரி பல பேர் என்கிட்ட கதை சொல்லியிருக்காங்க. ஆமா, யார் இந்த பையன்? உனக்குதான் கல்யாணம் ஆயிடுச்சே, இவன் கூட வந்து இறங்கியிருக்க? சங்கரி குறுக்கு கேள்வி கேட்க ஹர்ஷினிக்கு மூச்சு முட்டியது. பயத்தில் அவளுக்கு வியர்த்து கொட்ட அவளுடைய விழிகள் தடுமாறின. அவளின் முக மாற்றங்களை சங்கரி கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். என்னம்மா பேச்சே காணோம், உன் மொழியும் சரியில்லையே. அவர் அவளை கூர்ந்து பார்த்தபடி கேட்க திடீரென ஓடி வந்து ஹர்ஷினிக்கு பக்கத்தில் நின்று கொண்டாள் மாதவி. வாயை திறந்துதான் பதில் சொல்ல ஹர்ஷினி, அது கீதாவோட ஹஸ்பண்ட். மாதவி அவ்வாறு சொல்லவும் சட்டென நிமிர்ந்து அவளை பார்த்த ஹர்ஷினி அவள் தன்னை காப்பாற்ற வந்துள்ளாள் என்பதை உணர்ந்து எல்லா பக்கமும் தலையாட்டி வைத்தாள். ஆமா ஆமா, நேற்று ராத்திரி நான் ஸ்டே பண்ணிருந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான் இவரு. மாதவி சொல்லியதை போல் அவளும் சொல்லி சமாளிக்க சங்கரியோ இருவரையும் புரியாமல் பார்த்தாள். உன்னோட ஃப்ரெண்டா? அது எப்படி? அவர் நாவியை நீவி விட்டவாறு மேலும் சந்தேகத்தோடு கேட்க அஸ்வினி எனக்கு எப்படி ஃப்ரெண்ட் ஆகிட்டாலோ அதே மாதிரி கீதாவும் என் ஃப்ரெண்ட் தான். அவ மூலமா வந்த வேலை தான் இப்ப அஸ்வினி அந்த ஆபீஸ்ல பாக்குற வேலை.
நேத்து ராத்திரி அஸ்வினி மயங்கி விழுந்ததும் அவங்களோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனதா எனக்கு கால் பண்ணி கீதா சொன்னா. நான் தான் மேடம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், சாரி. மாதவி தன் வாய்க்கு வந்த கதையை அடித்துவிட்டு மெல்ல சங்கரியிடம் இருந்து தப்பிக்க பார்க்க இருவரையும் மாறி மாறி பார்த்தார் சங்கரி. உங்க 2 பேர் மேலதான் எனக்கு அடிக்கடி சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப ஏதோ சொல்றீங்க, நம்புறேன். மறுபடியும் சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா உங்க 2 பேரையும் ஹாஸ்டல்ல விட்டு துரத்திடுவேன். அவர் மிரட்டலாக சொல்ல அதற்கு மேல் அங்கு நின்று கொண்டு இருப்பார்களா அந்த இருவரும் தமது அறைக்கு வந்திருக்க மாதவியோ ஹர்ஷினியிடம் இதை பற்றி பிறகு கேட்டுக்கொள்ளலாம் என நினைத்து யோசனையில் ஆழ்ந்தாள் என்றால் சற்று நேரத்திற்குள்ளேயே மாதவி தன் முன் நீட்டிய தன் பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை பார்த்து அதிர்ந்து போய் நின்றிருந்தாள் ஹர்ஷினி. அதே நேரம் இங்கு சங்கரபாண்டியின் வீட்டில் அன்று மாலை யுகன் கையலின் ரிசப்ஷன் இருப்பதால் ஆபீஸை இழுத்து மூடிவிட்டு தனது அறையில் ஓய்வாக படுத்திருந்தான் சித்தார்த். எந்த சேலை கட்டிக்கலாம்? இந்த கலர் நல்லா இருக்கா இல்ல இந்த கலர் நல்லா இருக்கா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. சிது ஒரு புடவையை தெரிவு செய்ய முடியாமல் அவள் தன் கணவனை அழைக்க விழிகளை திறக்காமலேயே பதில் கேள்வி கேட்டான் சித்தார்த். என்ன வேணும் பேபி? கண்ணு திறந்து பாரு சிது. எனக்கு எந்த சேலை கட்டிக்கிறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதுவும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஃபங்க்ஷன். ரொம்ப அழகா ரெடியாகி போகணும். சோ நீயே பார்த்து சொல்லு. அவள் கெஞ்சலோடு கேட்க விழிகளை திறப்பதற்கு எரிச்சலாக இருந்தாலும் தன் மனைவிக்காக கஷ்டப்பட்டு விழிகளை திறந்து அவள் கட்டிலின் மேல் பரத்தி இருந்த 2 சேலைகளையும் உற்று பார்த்தான். அதில் ஒன்று சித்தார்த்திற்கு பிடித்து போக அதை எடுத்து ஸ்வேதாவிடம் நீட்டினான். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை கட்டிக்க பேபி என்று அவன் சொல்ல அடுத்த கணம் அவள் செய்த செயலில் இவளை என்ன செய்தால் தகும் என்று இருந்தது சித்தார்த்திற்கு. ஓஹோ, உனக்கு இதுதான் பிடிச்சிருக்கா? அப்ப நான் மத்த சரி எடுத்துக்கிறேன். தீவிரமாக முகத்தை வைத்து சொல்லிவிட்டு அவள் பாட்டிற்கு மற்ற சேலையை எடுத்துக்கொண்டு அறையிலிருந்து வெளியேற போக அவளை துரத்த ஆரம்பித்தான் அவன். ஏய் ஏண்டி, நான் பாட்டுக்கு 7 தானே படுத்துட்டு இருந்தேன், சும்மா நம்மளை கூப்பிட்டு சுரண்டி விட்டுட்டு இப்போ நீ உன் பாட்டுக்கு போறியா? உன்னை இன்னைக்கு விடவே மாட்டேன், இன்னைக்கு மொத்தமா உன் கொழுப்பை கரைகிறேன். ஏய் ஸ்வேதா, நில்றி ஸ்வேதா. அவன் கத்திக்கொண்டு அவளை துரத்த ஒரு இடத்தில் நின்று பழிப்பு காட்டிவிட்டு மீண்டும் ஓட ஆரம்பித்தாள் ஸ்வேதா. இருவரும் ஹாலில் வட்டமடிக்க இதையெல்லாம் சோஃபாவில் அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்த சங்கரபாண்டிக்கு மனம் பொறுக்கவே இல்லை. அம்மாடி ஸ்வேதா, ஓடுனது போதும், கொஞ்சம் நில்லுமா. அவளை அழைக்க சிரித்துக் கொண்டே தன் தந்தையின் முன் வந்து நின்றாள் ஸ்வேதா. அவள் சாதாரணமாக கேட்க அடுத்து சங்கரபாண்டி கேட்ட கேள்வியில் ஸ்வேதா அதிர்ந்து விழித்தாள் என்றால் சித்தார்த்தோ அவரின் கூத்தில் மானசிகமாக நெற்றியில் அடித்துக் கொண்டான். வெற்றிகரமாய் தன் சென்ட்ரலாவை தனதாக்கிக் கொண்ட யுகன் அந்த சந்தோஷத்திலேயே அன்று இரவு அவளை கட்டிப்பிடித்துக் கொண்டு நிம்மதியாய் உறங்கி இருக்க தன் கணவனின் கரம் எனும் போர்வைக்குள் சுகமாய் உறங்கிக் கொண்டிருந்தாள் யுகனின் தேவதை எனும் கயல் குட்டி. என் செல்ல குட்டிக்கு ரொம்ப டயர்டா இருக்கு போல. நேரத்திற்கு எழுந்து விட்டவன் அவளுடைய கண்ணம் கிள்ளி கொஞ்சிக் கொண்டிருக்க உண்மையிலேயே அவனுடைய கரங்களுக்குள் ஒரு முயல் குட்டியை போலத்தான் அவள் சுருண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள். இருவருக்குமே அலுப்புதான். அதிலும் தன் அம்மாவின் ஊரில் வேறு திருமணம் நடைபெற்றிருந்ததால் வீட்டிற்கு பயணம் செய்து வந்திருக்கும் போதே பயண கலைப்பில் உறக்கம் அவர்களை சுழற்றி அடிக்க தாம்பத்திய கோட்டுக்குள் இருவருமே இன்னும் காலடி எடுத்து வைத்திருக்கவில்லை. அவள் உறக்கத்திலும் அவன் பெயரை உச்சரிக்க இதைவிட பேரானந்தம் வேறு உண்டோ அந்த ஆடவனுக்கு? சொல்லு கயல்மா. இன்னும் அவளை தன்னோடு இறுக்கிக் கொண்டவன் அவள் காதோறும் காரணம் கேட்க அழைக்க மட்டுமே செய்து கொண்டிருந்தாள் பாதை அவள். அப்படி அவளோட கனவுல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அவள் உறக்கத்தின் போதே முகத்தில் காட்டும் பாவனைகளை கொண்டு ஏதேதோ கற்பனை செய்து கொண்டவனின் முகம் வெட்கத்தால் சிவந்து போக பெண்ணவளின் வெட்கம் அழகு என்றால் ஆண்களின் வெட்கம் பேரழகாகுமே. இதை பார்க்கத்தான் கைதுக்கு கொடுத்து வைக்கவில்லை. வெட்க புன்னகை பூசி இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் தன் மனைவியானவளை யுகன் இமை மூடாமல் தரிசித்துக் கொண்டிருக்க மற்றொரு முனையில் உறக்கம் தவிர்த்து கூடல் கொண்டே இரவை கழித்திருந்த ஸ்வேதா மற்றும் சித்தார்த் தம்பதியினர் இன்னுமே உறங்கி இருக்கவில்லை. முகம் கொள்ளா புன்னகையுடன் வெகு நாட்களுக்கு பிறகு தன் கணவனுடன் சந்தோஷமாக ஸ்வேதா இருக்க அதை கண்ட அவளின் தந்தைக்கு கொஞ்சம் கூட பொறுக்க முடியவில்லை. யார் யாரோ மீது பொறாமை கொள்ளும் இந்த உலகில் பெற்ற பெண்ணின் மீதும் பொறாமை கொள்ளும் தந்தை இவரோ? அடுத்த நொடியே தன் முன் தன்னுடைய மகளை அழைத்து இருக்க தந்தையின் குரல் கேட்டதும் ஓடிச் சென்று அவரின் முன் ஸ்வேதா நின்றாள் என்றால் சித்தார்த்தோ உருவம் சுருக்கி இப்போது என்ன எனும் ரீதியில் அவரை பார்த்துக் கொண்டிருந்தான். அதுல ஸ்வேதா, அப்பாவுக்கு வயசாயிடுச்சுல, அதனால உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், மறுக்காம அதுக்கு ஓகே சொல்லுவியா? அவர் எதற்கோ பீடியை போட்டு பேச ஏதோ ஒன்று இங்கு சரியில்லை என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டான் சித்து. என்னப்பா இதெல்லாம்? நீங்க செய்யணும்னு சொன்னா செஞ்சு போறேன், இதுக்காக போயிட்டு ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? தந்தை எவ்வாறு கூறியதும் உண்மையிலேயே மகளின் முகத்தில் வாட்டம் தெரிய, அது இல்ல ஸ்வேதா கண்ணு, முன்னாடிலாம் நீ சிங்கிள், இந்த அப்பாவோட செல்லம், நான் என்ன வேணும்னாலும் தயங்காம கேட்கலாம். இப்போ நீ மாப்பிள்ளையோட செல்லம் இல்லையா, அவர்கிட்டயும் நீ பர்மிஷன் வாங்கணும் தானே?
அவர் அடிக்கடி தன் விழிகளை சித்தார்த்தின் முகத்தில் பாய்ச்சிக் கொண்டே ஸ்வேதாவிடம் கேட்க, அப்படியெல்லாம் இல்லப்பா, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நீங்க என்னோட நல்லதுக்காக ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அதை கண்டிப்பா மறுக்க மாட்டாரு. அவள் கூற, அப்படியே மாப்ள எனும் ரீதியில் ஒரு பார்வை பார்த்து வைத்தவரின் முகத்தில் ஏகத்துக்கும் ஏளனம் தாண்டவமாடியது. ஐயோ, இந்த கிறுக்கு பைய இன்னைக்கு என்ன கொண்டு வந்து தொலைச்சான்னு தெரியலையே. ரொம்ப நீட்டி முனைய வேற பேசுறான். ஸ்வேதாவும் அவனுக்கு ஏத்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காளே. அவர்கள் இருவரையும் பிரிப்பதற்காக ஏதோ ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார் என்று மட்டும் சித்தார்த்துக்கு சட்டென்று புரிந்தது. இருப்பினும் அப்படி என்னதான் செய்துவிடப் போகிறார் என்று அவரையே பார்த்துக் கொண்டிருக்க, அது ஒண்ணும் இல்ல ஸ்வேதா, என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிய மாப்பிள்ளைய பாத்துக்க சொல்லத்தான் நான் ஆசைப்பட்டு இருந்தேன். ஆனா அவர் தான் சொந்த காலில் தான் அவர் நிப்பன்னு சொல்லிட்டார் இல்லையா. அவரோட ஆசைக்கு தடை போட நான் யாரு? ஆனா அட் த சேம் டைம் அந்த கம்பெனியை பாத்துக்க ஒரு வாரிசு வேணும் தானே இல்லையா ஸ்வேதா? முன்ன மாதிரி என்னால எல்லா இடத்துக்கும் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பார்க்க முடியல. பொண்ணோட அம்மாவாலையும் வீட்டுல எதையும் பண்ண முடியல. அன்னைக்கே பார்த்தல, சும்மா வெளியே சாப்பிட்டதுக்கே இடுப்பு வலி முடியலன்னு சொல்லிட்டா. அந்த அளவுல இருக்கு இப்ப எங்களோட கண்டிஷன். அதனால நான் ரொம்ப யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். அதை நீ மறுக்க கூடாது ஸ்வேதா. அந்த கம்பெனியை நீ எடுத்து லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த அப்பாவுக்காக செய்வியாடா? அழுங்காமல் குலுங்காமல் ஒரு குண்டை தூக்கி ஸ்வேதாவின் தலையிலும் சித்தார்த்தின் தலையிலும் அவர் இறக்க, இந்த இடத்தில் இதை எதிர்பார்க்காதவர்கள் அடுத்த நொடி அதிர்ந்து போக, அதை மற்றொரு முனையில் விக்னேஷ் வீட்டுக்கு வரும் வரை வாசலிலேயே காத்துக் கொண்டிருந்தார் தாமரை. காலையில் எழுந்ததிலிருந்தே இவர் இவ்வாறு அமர்ந்திருப்பதை பார்த்த அவ்வீட்டினர் மனதளவில் வருத்தம் கொண்டார்களே தவிர அவரிடம் சென்று எதுவும் பேசவில்லை. பேசினால் வேறு ஏதாவது மன வருத்தம் எனும் பெயரில் மன்மத்தை கக்கிடுவார் எனும் பயம் அவர்களுக்கு. அவனுடைய கார் உள்ளே வருவதை கண்டவர் ஓடிச் சென்று விக்னேஷ் இறங்குவதற்கு முன்பே காரின் கதவருகே நின்று கொண்டார். அஸ்வினி, அஸ்விமா! காரை சுற்றி சுற்றி அவர் தேட எந்த பயனும் இல்லாமல் போகும் விதமாய் அந்த காருக்குள் இருந்து தன்னந்தனியே விக்னேஷ் மட்டும் இறங்கினான். தம்பி, என்னோட பொண்ணு எங்கப்பா? அவ இல்லாம நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. ஐயோ, கையில கிடைச்ச பொண்ணையும் தொலைச்சிட்டேனே. மீண்டும் ஒரு அழுகையை அவர் ஆரம்பிக்க, ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருந்த விக்னேஷுக்கு இந்த அழுகை பெரும் எரிச்சலை கொடுத்தது. அவருடைய நடவடிக்கை கண்டு வெளியே வந்து பார்த்தவர்களுக்கும் தாமரையை பார்க்க பாவமாக இருக்க, சம்பந்தி, நீங்க உள்ள வாங்க. விக்கி, என்னப்பா அஸ்வினி கிடைச்சாலா? மனம் பொறுக்க முடியாமல் வெளியே வந்தவர் தாமரையை பிடித்துக் கொண்டு விக்னேஷிடம் வினவ, இத்தனை நேரம் தாமரையிடம் காட்ட முடியாத தன் கோபத்தை தன் அம்மாவிடம் காட்டினான். ஆளாளுக்கு ஹர்ஷினி வேணும்னு கேட்டா அவ கிடைச்சிருவாளா? அவளுக்கு என் கூட வாழ்ந்து போர் அடிச்சிருச்சு. அவளே வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறப்போ என்ன பண்ண சொல்றீங்க? மேடம் நேற்று பார்ட்டி ஹாலுக்கு வந்து இஷ்டத்துக்கு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புருஷன் நான் அங்கதான் நிக்கிறேன். என்ன ஒரு பார்வை கூட அவ பாக்கல. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அது உங்க மருமகை எப்பயோ தாண்டிட்டான். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எனக்கும் வலிக்குதான். உங்களுக்கே இப்படி இருக்குன்னா அவ என்னோட வைஃப். எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நேற்று பார்ட்டியில அவளை வேற ஒருத்தரோட பாக்குறப்ப என்னோட மனசு எப்படி நொறுங்குச்சுன்னு என்னால வார்த்தையால கூட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இப்ப என்னடானா என்ன ஏதோ கொலை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு ஆளாளுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. வாசலில் நின்று காட்டு கத்து கத்தியவன் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் விறுவிறுவென உள்ளே தன் அறைக்குள் சென்றவன் நமாரண கதவை அடித்து சாத்த, அவன் கூறியதை கேட்டு பேய் அறைந்தது போல் நின்று கொண்டிருந்தனர் மொத்த குடும்பத்தினரும். காதல் கொண்ட மனங்களுக்கு இடையில் இப்படி ஒரு நிலை வரும் என்று யாரும் எதிர்பார்த்திடவில்லை அல்லவா? சிவநாதனின் வீட்டு சோஃபாவில் பேய் பிடித்தது போல் தலைவிரி கோலமாய் அமர்ந்திருந்த ஆதிராவை அதிர்ந்து போய் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் விஸ்வநாதனும் சிவநாதனும். டே சிவா, என்னடா ஆச்சு இவளுக்கு? ஏன் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா? ஆதிராவிடம் நேராக கேட்க வேண்டாம் என்று நினைத்தவர் தன் தம்பியிடம் கேட்டிருக்க, சிவநாதனும் தெரியவில்லை எனும் விதமாக இரு கைகளையும் விரித்தார். லாஸ்டா பேசினப்போ பார்ட்டிக்கு போக போறேன்னு ஜாலியா தானே சொல்லிட்டு போனா. இப்ப என்ன ஆயிருக்கும் தெரியல. தனக்குள் நினைத்துக் கொண்டவர் அதை கேட்பதற்காக ஆதிராவின் அருகில் சென்று அவளை மெல்ல தொட, அவர் அவளை தொட்ட அடுத்த நொடி வல்லவன் ரீமா சென்னை போல் அவள் பார்த்த பார்வையில் தன்னை அறியாமலேயே அவளை விட்டு 2 அடி நகர்ந்து நின்றார் விஸ்வநாதன். இதுக்குதான் நான் அவ பக்கத்திலேயே போல என சிவநாதன் அசால்ட்டாக தோலை குறுக்கிக் கொண்டு கூற, அவர் அங்கிருந்து நகர்ந்து செல்ல விஸ்வநாதனால் அதை செய்ய முடியவில்லை. உண்மையை கூற வேண்டும் என்றால் அவருக்கு அவருடைய பிரச்சனை. ஆதிரா என் மீது கைகூடவில்லை என்றால் நிச்சயம் அவள் அவருக்கு வாக்களித்ததை போல அவருடைய கம்பெனியில் முதலீடு செய்ய மாட்டாள் என்று அவருக்கு நன்றாக தெரியும். கொடுக்கும் சத்தியத்தை எல்லாம் காப்பாற்ற அவள் என்ன நல்லவளா? கேடு கிட்டவளிடம் சத்தியத்தின் சாமர்த்தியம் எல்லாம் பலிக்காது என்ற நிதர்சனம் அறிந்தவர் நிச்சயம் அவரிடம் அதை ஒரு குறையாய் கூற முடியாது. காரணம், அவரும் ஒரு காலத்தில் தாமரைக்கு கொடுத்த வாக்கை மீறியவர் தானே. ஆதிராவிடம் பேச்சை எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் கையை பிசைந்தபடி அவர் நிற்க, அவளோ அவரை சிறிதும் கண்டுகொள்ளவில்லை. சங்கரியிடமிருந்து தப்பித்து விட்டதாக நினைத்து பெருமூச்சு விட்டபடி தன்னுடைய அறைக்குள் வந்து அமர்ந்து கொண்ட ஹர்ஷினிக்கு அடுத்த தலையிடியாய் வந்து சேர்ந்தது அது மாதவிக்கு தான் கர்வமாக இருப்பது தெரிந்துவிட்டது எனும் செய்திதான். இத பத்தி நான் உங்ககிட்ட டீடைலா கேட்க விரும்பல. நேற்று உன்னை தேடி மீரா பல தடவை இந்த ரூம்குள்ள வந்தா. நான் நினைச்சிருந்தா இதை எடுத்து உன் ஃப்ரெண்ட் கிட்ட காட்டியிருக்க முடியும். இப்போ அந்த சங்கரி மேடம் உன்னை திட்டுறப்ப நான் வந்து காப்பாத்தணும்னு கூட எனக்கு அவசியமே கிடையாது. ஸ்டில் நான் உன்னை வற்புறுத்தி கேட்க விரும்பல. பட் நீயா சொல்லுவன்னு நம்புற அஸ்வினி. நேர்கொண்ட பார்வையுடன் தீர்க்கமாய் வந்தது மாருதியின் குரல். இவள் இத்தனை நேர்த்தியாகவும் தெளிவாகவும் பேசுவாள் என்று இன்றுதான் அர்ஷினிக்கு தெரியும்.
இப்போது இவரிடம் சொல்வதா வேண்டாமா எனும் ரீதியில் ஹர்ஷினி பார்த்துக் கொண்டிருக்க சட்டென்று அவர்களுடைய அறை கதவு தட்டுப்படும் சத்தத்தில் திடுக்கிட்டவளை சாந்தப்படுத்தினாள் மாதவி. கையோடு அவள் குடிப்பதற்காக தண்ணீரையும் எடுத்துக் கொடுத்துவிட்டு அந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட்டையும் மறைத்துவிட்டே சென்று கதவை திறந்தாள். அவள் வந்திருந்தது சாட்சாத் மீராவேதான். அஸ்வினி, நேற்று எங்கடி போயிருந்த? எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அட கடவுளே, ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சோ ஏதாச்சோன்னு என் மண்டக்குள்ள கண்டதெல்லாம் நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன். நைட் ஃபுல்லா தூக்கமே இல்லடி. சரி சொல்லு, நீ எங்க போன? தன்னிலை விளக்கம் அளித்துவிட்டு மீண்டும் கேட்ட அதே கேள்வியிலேயே வந்து மீரா தன் விசாரணையை ஆரம்பிக்க ஹர்ஷினி இப்போது என்ன சொல்வது என்று தெரியாமல் விழிக்க ஆரம்பித்தாள். நேத்து ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கா. அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டாலாம். அவளோட ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணுதான் அவளோட வீட்டுல இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்ப காலையில அனுப்பி விட்டுருக்கா. ஐ திங்க் ஷி இஸ் டயர்ட் நவ். அவளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுமிரா. நீ இந்த மாதிரி வந்ததுல இருந்து கேள்வி மேல கேள்வி கேட்டா அவ அகைன் மயங்கி விழுந்துட போறா. ஹர்ஷினி கூற முடியாமல் தவிப்பதை கண்டவள் தானே பதில் கூறிவிட அவளை ஒரு நன்றி செலுத்தும் பார்வை பார்த்துக் கொண்டிருந்தாள் ஹர்ஷினி. யார் பெற்ற பிள்ளையோ தெரியவில்லை. ஆனால் நேற்றிலிருந்து அவளுக்கு உதவிக்கு மேல் உதவியாக அல்லவா செய்து கொண்டிருக்கிறாள். அதே நேரம் இவர்கள் இருவரின் பார்வை மாற்றத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த மீராவுக்கு ஏதோ ஒன்று சரியில்லை என்று மட்டும் தோன்றியது. நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன் மாதவி. கேன் யூ ப்ளீஸ் ஸ்டே அவுட் சைட்? மரியாதையாக இங்கிருந்து வெளியே போ எனும் விதமாக மீரா கூறிவிட அவளின் சந்தேக பார்வை இன்னமும் ஹர்ஷினியையும் மாதவியையும் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. தன்னுடைய நன்பிக்கு முன் பதில் தெரியா பேதையாய் ஹர்ஷினி முடித்துக் கொண்டிருக்க மறுபுறம் தன் தந்தையின் முன்பு விடை தெரிந்தும் கூற முடியாத இடைவெளியில் நின்று கொண்டிருந்தாள் ஸ்வேதா. என்ன ஸ்வேதாமா, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். மாறி மாறி அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டே இருக்கியே தவிர பதில் சொல்ல மாட்டேங்கிறியே. நீ யோசிக்கிறத பார்த்தா இதுல உனக்கு இஷ்டம் இல்ல போல. சரியான நேரத்தில் சரியான நங்கூரத்தை அவர் இறக்க ஸ்வேதா எனும் கப்பல் நிற்பதை தவிர வேறு மார்க்கமில்லை அவளுக்கு. எங்கடா பொண்ணு கொஞ்ச நாளா ரிஷி பேலஸுக்கு போயிட்டு சந்தோஷமா இருக்காளே, அது தாங்க முடியாம இந்த கிறுக்கு மங்கூஸ் மண்டையன் ஏதாச்சும் பண்ணுவானேன்னு நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். கரெக்டா பண்ணான். இந்த ஐடியாவை யோசிக்கத்தான் இவனுக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு போல. கரும முடிச்ச பீட. இவனை என் லைஃப்ல இருந்து ஒழிக்க முடியலையே. இந்த அத்தை எப்படித்தான் இவனோட இத்தனை வருஷம் இருந்திருக்கிறாங்களோ. என் கம்பெனி மட்டும் பெரிய அளவுல ரன் ஆகட்டும். இந்த கத்திரிக்காய் தலையனுக்கு பெரிய கும்பிடா போட்டுட்டு என் ஸ்வேதாவை தூக்கிட்டு ஓடிடணும். மனதிற்குள் எண்ணிக்கொண்டானே தவிர தந்தையும் மகளும் பேசிக் கொள்ளும் விஷயத்தில் ஸ்வேதா கூறியதை போல அவன் தலையிடவில்லை. எங்க இந்த வெட்டி பயலை இன்னும் காணோம். நியாயமா பார்த்தா என் பொண்டாட்டி அதையெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லி எதிரி குதிச்சு வந்து அவன் இந்நேரம் நின்றுக்கணுமே. பெண் அடிமைத்தனம் பண்றான்னு சொல்லி ஒரு பிரளயத்தை கிளப்புவோம்னு பார்த்தா இவன் உஷாராயிட்டானு. தனக்குள்ளே சங்கரபாண்டியும் சிந்தித்துக் கொண்டிருக்க இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த நீலாவுக்கு தான் அடி வயிற்றில் ஏதோ செய்து கொண்டிருந்தது. இந்த விஷயத்திலேயாவது உங்க அப்பா கிட்ட மூஞ்சில் அடிச்சா மாதிரி முடியாதுன்னு சொல்லிடு ஸ்வேதா. நீ அப்படி பண்ணலனா இந்த மனுஷன் உன் வாழ்க்கைய அடியோடு அழிச்சிட்டு தான் அடுத்த வேலை பாப்பாரு. இப்போ கூட நீயும் மாப்பிளையும் ஒன்னா சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்காக தாமா இந்த ஆளு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த ஆளு சொல்ற மாதிரி உண்மையிலேயே உடம்புக்கு முடியாம போயிட்டு படுத்த படுக்கையே ஆகிட்டா கூட எனக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த ஆளெல்லாம் உயிரோட நடமாடி என்னதான் பண்ண போறான்? நாட்டுல உள்ள மக்களுக்கும் நல்லது செய்ய துப்பில்ல, அவ்வளவு ஊழல். இப்ப சொந்த புள்ள வாழ்க்கையிலயும் சூனிய வைக்க பாக்குறாரே. மனதளவில் நொறுங்கி போனவராய் வெளியில் கூறவும் முடியாமல் உள்ளே விழுங்கவும் முடியாமல் அவர் அவசைப்பட்டுக் கொண்டிருக்க அடுத்து ஸ்வேதா கூறிய பதிலில் எனக்கு தான் தெரியுமே என்னும் ரீதியில் சித்தார்த்தும் தப்பு பட்டியமா எனும் பார்வை கொண்டு அவளது தாயும் ஸ்வேதாவை பார்த்துக் கொண்டிருக்க அந்த பதிலை கூறிய ஸ்வேதாவின் கண்கள் ரெண்டும் வெகுவாய் கலங்கி இருந்தது. வாயிருந்தும் பேச முடியா ஊமையாய் ஸ்வேதா நின்று கொண்டிருக்க அந்த நிலை உண்மையில் அவளுக்கு மட்டும் இருக்கவில்லை. இங்கு ரிஷி பிரத்யேகமாக அமைத்துக் கொடுத்த வீட்டில் படுத்த படுக்கையாக ராஜேந்திரன் தாத்தாவும் தேவி பாட்டியும் வீழ்ந்து கிடக்க ராஜேந்திரனுக்கு மட்டும் முழிப்பு தட்டி இருந்தது. சொல்ல முடியாத துக்கம் கண்களில் பரவி கிடக்க தலையை மட்டும் திருப்பி தன் மனைவியையே பார்த்துக் கொண்டு படுத்திருந்தார் ராஜேந்திரன். தேவி, எனக்கு முன்னால போயிடலான்னு பாக்குறியா? அந்த சான்ஸும் உனக்கு நான் எப்பவுமே தரமாட்டேன். என்னை விட்டு நீ போகணும்னு நினைச்சா உன் கூட நானும் வருவேன். உன்னை கல்யாணம் பண்ணப்போ நான் பண்ண சத்தியம் போய் இல்லடி. நான் உன்னை மட்டும்தான் காதலிச்சேன், உனக்காக மட்டும்தான் இருப்பேன். நீயே இல்லனா இங்க ராஜேந்திரன் இல்ல தேவி. தயவு செஞ்சு கண்ணை முழிச்சு என்ன பாரு. மயக்க நிலையில் விழி மூடி கிடந்த தன் வயது முதிர்ந்த மனைவியை பார்த்து இவ்விதம் காதல் மொழியாய் கவலையை அவர் கடத்தி கொண்டிருக்க அதுவெல்லாம் தேவி பாட்டியின் காதில் கேட்டதா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அப்போதுதான் அந்த வீட்டிற்குள் நுழைந்த ரகுபதியின் காதுகளுக்கு நன்றாக கேட்டது. தன்னுடைய நண்பனின் நிலை இவ்வாறு ஆகிவிட்டது என்று தெரிந்தவர் முதல் வேளையாக நந்தினிக்கு அழைப்பை ஏற்படுத்தி இருக்க கடவுளின் செயலால் அந்த அழைப்பை ஆத்விக் தான் ஏற்றிருந்தான். அந்த நொடியே இந்த விடயம் குறித்து யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் அவருக்கு வேண்டுமென்றால் குறிப்பிட்ட வீட்டு முகவரியை தான் தருவதாகவும் அங்கு சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்றும் ஆத்விக் கூறியிருக்க அதன் பிரகாரம் இங்கு வந்து சேர்ந்திருந்தார் ரகுபதி. நண்பா ராஜேந்திரா, அவர் குரல் தெளிவாக ஒலிக்க ஒரு இன்ப அதிர்ச்சியை கண்களில் தாங்கி எழுந்து கொள்ள முயற்சி செய்த ராஜேந்திரனை ஓடி வந்து கை தாங்கலாக பிடித்துக் கொண்டார் ரகுபதி. நண்பர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வெகு நாட்களுக்கு பிறகு பேசிக்கொள்ள சற்று நேரம் தன் துன்பம் மறந்த ராஜேந்திரன் தன் நண்பனுடன் பேசி நேரத்தை மனமு வந்து கழித்துக் கொண்டிருந்தார். நேரம் வெகுவாய் ஓடிச் சென்றிருக்க அலுவலகம் செல்லும் நேரமும் வந்தது. ஆனாலும்
ரிஷி பேலஸில் அனைவரும் அதிர்ந்த சிலையாகி நிற்கையில் வேலைக்கு செல்ல மனம் வருமா என்ன? மாறனும் ரிஷியும் மாறி மாறி ஒரு அர்த்த பார்வை பரிமாறிக்கொள்ள சஞ்சனா தன் கணவனின் புஜத்தை ஆதூரமாய் பற்றிக் கொண்டாள். ரிஷியும் ஒரு கரம் தானாய் எழுந்து அவளின் கூந்தலை வருட சஞ்சனாவின் கரங்களும் அவளின் வயிற்றை தடவிக் கொண்டிருந்தது. இன்னைக்கு ஆபீஸ் போயே ஆகணுமா? போக வேண்டாம் எனும் பொருள் தாங்கி அவளுடைய கேள்வி ஏக்கமாய் எழ, போய்தானே ஆகணும். அனைவரும் வீட்டில் முழங்கி கிடக்கையில் தானும் அவ்வாறு இருந்தால் குடும்பத்தை நடத்தி செல்வதும் பராமரிப்பதும் யார் என்று கேட்டது போல இருந்தது அவனின் கேள்வி. காரணமே இன்றி அவள் விழிகள் கண்ணீரை கக்க, நோசனா, நீ இந்த ரிஷியை நம்புறியா இல்லையா? அவளை கைத்தாங்களாக அறைக்குள் அழைத்து சென்றபடியே அவன் கேட்க, நான் இந்த உலகத்துல நம்புறது உங்களை மட்டும்தான் மாமு. காதலுடனும் நம்பிக்கையுடனும் வந்தது அவளுடைய பதில். தன் சரிபாதியின் பதிலில் உடல் சிலிர்த்து போக கண்டவன் அவளை அந்த கணமே அருகே அழைத்து அவளுடைய இதழை தனக்குள் சிறை செய்து கொள்ள இருவரும் தத்தமது கவலைகளை பரிமாறி அடுத்தவர் இதழில் போட்டு புதைத்தார்கள். காலை விடிந்ததும் சீக்கிரம் எழுந்த போதும் தன்னை அறியாமலேயே தன்னுடைய சிண்ட்ரெல்லாவின் அழகு வசீகர வதனத்தை தன் முகத்திற்கு எதிரில் கண்ட யுகனோ தூங்கும் அவளிடம் காதல் மொழிகள் பேசிக் கொண்டிருக்க இது எல்லாம் கயலின் செவிகளுக்கு எட்டினாலும் அது எல்லாம் கனவில் நடப்பதாய் எண்ணம் கொண்டாள். உறக்கத்தில் இருந்தபடியே அவனை கட்டிப்பிடிப்பதும் முத்தம் பதிப்பதுமாய் அவள் செய்து கொண்டிருக்க அவளுடைய நடவடிக்கையை ரசிப்பதா அல்லது தானும் சேர்ந்து இணைந்து அதை முன்னெடுத்து செல்வதா எனும் தவிப்பில் யுகன் இருந்தான். காலையிலேயே என்ன கொள்றியே சண்டான பாவி, கண் முழிச்சா ஏதாவது ட்ரை பண்ணலாம், தூங்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட என்ன பண்றது? படுத்த நிலையிலேயே கன்னத்தில் கை வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்த அவனின் எண்ண ஓட்டங்களை தடுத்து நிறுத்தியது கயலின் குரல். குட் மார்னிங் அத்தை. அவள் கூற திடுக்கிட்டு அவளை திரும்பி பார்த்த யுகனுக்கு எதுவுமே புரியவில்லை. என்னது அத்தையா? டெய்லி அவங்க ரூம்ல தூங்க விட்டது தப்பா போச்சே, இப்பவுமே அவங்க ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கிறதா மேடம் நினைச்சிட்டு இருக்காங்களோ? மனதிற்குள் எண்ணியவனால் சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. போயிட்டு எனக்கு காசு போட்டு எடுத்து வா. பெண் குரலில் பேசுவதா எண்ணிக்கொண்டு கேவலமாக அவன் பேசி வைக்க திடுக்கிட்டு அவனை திரும்பி பார்த்த கயல் தன் அருகில் அவனை கண்டு அதிர்ந்து போனாள். சட்டென்று எழுந்து அமர்ந்தவள் தன்னுடைய தலையை அங்கும் இங்கும் ஆட்டி தன்னை சமன் செய்து கொள்ள அப்போதுதான் தனக்கு திருமணமான விடயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் அவளுக்குள் அப்டேட் ஆகியது. சாரிங்க, தூங்கி எழுந்ததும் மறந்துட்டேன் கூறியபடி அவள் அசடு வழிந்து சிரித்து வைக்க அவளை அப்படியே தூக்கி தன் மீது மீண்டும் போட்டுக் கொண்டான் யுகன். கொள்ளி, கனவுல கூட என் பேர் தான் உணர்ற, இப்ப கேட்டா மறந்துட்டேன்னு கதடிச்சு விடுறியா? கூறிக்கொண்டே அவளுடைய கழுத்தில் தடம் பதிக்க ஆரம்பித்தவன் சற்று நேரத்திற்குள் அவளை கட்டிலில் சாய்த்து அவள் மீது அவன் படர்ந்திருக்க இந்த உணர்வெல்லாம் மிக மிக புதிதாய் இருந்தது அவளுக்கு. யுகா, நீங்க பாரமாவே இல்ல. அவன் முழுமையாய் தன் மீது படுத்திருந்தும் அவனை தன்னால் எப்படி தாங்க முடிகிறது என்னும் கேள்வி அவளை சுற்றி எழ விடை தெரியாமல் அவனிடமே கேட்டுவிட்டாள். அவள் கேட்ட கேள்வியில் குபீர் என்று அவன் சிரித்துவிட அவன் பதில் சொல்வான் என்று அவனுடைய வதனம் நோக்கி அவள் காத்திருந்தாள். இங்கு அலுவலகம் செல்ல தயாராகி கீழே வந்திருந்தார்கள் ரிஷி, மாறன், ஆத்விக் மூவரும். இன்று கயல் மற்றும் யுகனின் ரிசப்ஷன் நடக்க இருப்பதால் அரை நாள் மட்டும் வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு வந்து விடுவோம் என கூறியவர்கள் ஆளுக்கு ஒரு காரை எடுத்துக்கொண்டு கிளம்ப இப்போது அங்கிருந்த அனைவரின் பார்வையும் ஒரு நொடி விக்னேஷின் அறை கதவில் பதிந்து மீண்டது. அதே நேரம் இங்கு பத்ரகாளியை போல அமர்ந்திருந்த ஆதிராவிடமிருந்து எந்த ஒரு அசைவும் விஸ்வநாதனுக்கு கிடைக்கவில்லை. என்னவா இருந்தாலும் சொன்னாதானே அதுக்கு ஒரு தீர்வை பார்க்க முடியும். ஆதிரா, நீ பாட்டுக்கு உம்மூஞ்சை இப்படி தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா நான் என்னதான் பண்ண முடியும் சொல்லு? உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா? ஆதிரா எனும் சைக்கோ ஏதாவது தன்னை செய்துவிடக்கூடும் என்று உஷாராக 2 அடி தள்ளி நின்று அவர் பேச்சு கொடுக்க அடுத்து ஆதிரா கூறிய பதிலில் உறைந்து நின்றார். உன் பொண்ணு சாகணும். கூறும்போதே அவள் முகத்தில் அத்தனை ஆத்திரம் வெடித்துக் கொண்டிருந்தது. ஆனா நீதானே அவள் எதுவும் செய்ய வேணாம்னு சொன்ன. புரியாமல் அவர் கேட்க கேட்டவரை தீ பார்வை பார்த்தாள் ஆதிரா. ஆமா சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ? இப்பவும் நான் தானே சொல்றேன், அவளும் சாகணும், அவ வயிற்றுல வளர அந்த புழு பூச்சியும் சாகணும். நானும் அவளை விட்டுடலான்னு தான் நினைச்சேன். ஆனா நேத்து நைட் யோசிச்சு பார்த்தப்பதான் ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. நீங்களும் என்னோட அப்பாவும் பண்ண பெரிய தப்புதான் அந்த அஸ்வினியும் கைகளும். 2 பேரும் கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம 2 உயிர் உலகத்துக்கு கொண்டு வந்து விட்டதாலதான் இப்ப என்னோட வாழ்க்கை அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அந்த கையில் என்னன்னா அவளோட ஆளை வச்சு என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஹர்ஷினி என்னடான்னு பார்த்தா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை என்ன அடைக்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கா. இந்த 2 சனியனும் இப்ப இருக்கிறதுக்கு மொத்த காரணம் நீங்க 2 பேரும் தான். ஒரு பொண்டாட்டி கூட வாழ தெரியாதவனுங்க. தன் தந்தை மற்றும் பெரிய தந்தை என்று கூட பார்க்காமல் விழிகளில் ஆத்திரம் மின்ன கேவலமான வார்த்தைகளை அவள் கூற அக்காவின் கணவன் மீது ஆசைப்படும் உனக்கு அதை பற்றி பேச தகுதி இல்லை என கூறி அவருடைய கண்ணத்திலே 2 பலார் பலார் என கொடுக்க வேண்டும் போல இருந்தது விஸ்வநாதனுக்கு. இருப்பினும் தன் காரியமாக வேண்டும் என்பதற்காக பொறுமை காத்தார். நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இப்ப என்ன பிரயோஜனமும் இல்ல ஆதிரா, நான் என்னதான் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்றியா? அவள் பேசுவதை கேட்க முடியாமல் இறுதியாய் என்ன கூற வருகிறாள் என்று அவர் கேட்க அவரை நிமிர்ந்து மீண்டும் ஒரு பார்வை பார்த்தாள் அவள். நீங்க 2 பேரும் பண்ண அதே கேவலமான தப்ப நானும் பண்ண விரும்பல. ஒருத்தர வேணாம்னு முடிவு பண்ணிட்டா அவங்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடணும். மன்னிச்சு விட்டுறேன், இவங்களால போயும் என்னதான் பண்ணிட முடியும்னு
லூசுத்தனமா நினைச்சுக்கிட்டு உலகத்துல நடமாட விட்டா இப்படிதான் ஒரு காலத்துல நச்சு கொடி போல வளர்ந்து நிக்கும். என் ஃபியூச்சர் உங்களை மாதிரி ஆகிடக்கூடாது. சோ அதுக்கு அந்த அஸ்வினி சாகணும். விக்கிக்கு ஒரு பொண்டாட்டினா அது இந்த ஆஜிரா மட்டும் தான் இருக்கணும். வயசு போனதுக்கு அப்புறம் புருஷன் கூட சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்க எல்லாம் எனக்கு நேரம் இல்ல. பண்ண வேண்டியதை பண்ணி முடிச்சுட்டு இங்க வாங்க. உங்களுக்கு பண்ண வேண்டியதை நான் பண்றேன். கூறிவிட்டு தனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பது போல அங்கிருந்து அவள் எழுந்து சென்றுவிட போகும் அவளையே அதிர்ச்சி கலந்த பார்வை பார்த்துக் கொண்டிருந்தார் விஸ்வநாதன். எவ்வளவு பெரிய விடயத்தை இவ்வளவு சாதாரணமாக கூறிவிட்டால் விக்னேஷ் இன்னும் அவளை தெரிந்திருக்கிறானே தவிர அவளை விட்டு அவன் சென்று விடவில்லை. ஹர்ஷினியை கொன்றுவிட்டு இங்கு வா என்று அவள் கூறாமல் அல்லவா கூறிவிட்டால், ஒரு காலத்தில் தான் இந்த வேலையை பார்த்திருக்கிறேன் என்று தெரிந்தால் நிச்சயம் தன் உயிரை விக்னேஷ் எடுப்பது சத்தியம். அதே நேரம் தான் நஷ்டப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் ஆதிராவுடைய பணம் அவருக்கு தேவை. மதில் மேல் பூனையாய் ஒரு முடிவெடுக்க முடியாமல் அவர் சிந்தித்துக் கொண்டே வீட்டிலிருந்து வெளியேற இதையெல்லாம் உள்ளிருந்து ஒன்று விடாமல் கேட்டுக் கொண்டிருந்த சுதாவுக்கு நெஞ்சு வழியே வந்துவிடும் போல இருந்தது. மனசாட்சி இல்லாத ஜென்மங்களா, ஒட்டு மொத்தமா எத்தனை பேரோட வாழ்க்கையடா கெடுத்து வச்சிருக்கீங்க. இந்த அண்ணனும் தம்பியும் இந்த உலகத்துல வாழவே தகுதி இல்லாதவனுங்க. கையல் பொண்ணோட வாழ்க்கையில இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒளி வந்துகிட்டு இருக்கு. அதையும் கெடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களே. ஆமா, அது யார் புதுசா அஸ்வினி? அப்படின்னா விஸ்வநாதனுக்கு புள்ள இருக்கா? அதுவும் ஒரு பொண்ணா? பெண்சாவம் சும்மா விடாதுன்னு பொய்யாவா சொன்னாங்க. இவனுங்க செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு அந்த கடவுள் கொடுப்பார். கொடுத்துருக்கட. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துரு கடவுளே. இவனுங்க இருக்க இன்னும் பலரோட வாழ்க்கையை தான் நாசம் பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்படியும் மனுஷங்களா? மனதிற்குள் ஊற்றெடுத்த கோபத்தீயை அடக்க முடியாமல் மனதிற்குள்ளே அவர் விரும்பிக் கொண்டிருக்க ஹர்ஷினியை பற்றி எதுவும் தெரியவில்லை என்றால் கயலை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று மனதிற்குள் உறுதி கொண்டவர் கயல் அவருக்கு கொடுத்துவிட்டு சென்ற ரிசப்ஷனுக்கான அழைப்பிதழை சிறிது நேரம் பார்த்துக் கொண்டிருந்தார். பின் தனக்குள் ஏதோ சிந்தித்தவராக தனக்கு பதிலாக தெரிந்த ஒரு பெண்ணை அன்று வேலை செய்வதற்காக அந்த வீட்டில் நிறுத்திவிட்டு வெளியே சென்றவரின் மனதில் பற்பல எண்ணங்கள் மோதிக்கொண்டிருந்தன. அடுத்தவரை அழிப்பதை மட்டுமே குறிக்கோளாய் கொண்டு வாழும் ஈனப்பிறவுகளில் ஒருவராய் பிறந்துவிட்ட ஸ்வேதாவின் தந்தை தன்னுடைய மகளின் வாழ்க்கையை அழிக்க துணிய அதற்கு தானே கையெழுத்திட்டு சம்மதம் கொடுப்பது போல் ஸ்வேதா அவர் கேட்டதற்கு சரி என்று சொல்லி இருந்தாள். நான் ஏற்கனவே சொன்னதுதான்ப்பா, நீங்க சொன்னா நான் செய்வேன். தீர்க்கமாய் ஒலித்தது அவள் குரல். தன் தந்தை ஆசைப்பட்டதை தன்னுடைய கணவன் தான் நிறைவேற்றி வைக்கவில்லை, தானாவது அதை செய்து முடிக்கலாம் என்று நினைத்தவள் இவ்வாறு கூறியிருக்க அவள் நல்ல மனம் கொண்டு எடுத்த அந்த முடிவுகள் தான் அவளின் வாழ்க்கையை புரட்டி போடப் போகிறது என்று அப்போது அவளுக்கு தெரியவில்லை. ஸ்வேதா சரி என்று கூறியதுமே சலிப்பாக இருபுறமும் தலையாட்டிய சித்து தன் அறைக்குள் சென்றுவிட அதற்கு பின் தந்தையும் மகளும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்று அவன் கேட்கவில்லை. விதி ஆடுமாட்டத்தில் பகடை காய்களாய் மனிதர்கள் இருக்க இனி ஜெயிக்கப் போவது எந்த பக்கம்? தன்னுடைய தோழி மீரா கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் ஹர்ஷினி அமர்ந்து கொண்டிருக்க அவளுக்கு பதிலாக மாதவி ஏதோ சமாளிக்க முயன்றும் மீராவிடம் அது வலிக்கவில்லை. என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா அஸ்வினி? அவள் கேட்க அவசரமாக இல்லை என்னும் விதமாய் தலையாட்டினாள் ஹர்ஷினி. ஓகே, பட் நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஃபியூச்சர்ல நீ என்கிட்ட எதையாவது மறைச்சிருக்கான்னு எனக்கு தெரிய வந்தா அன்னைக்குதான் நம்ம நட்பு நீடிக்கிற கடைசி நாள். அதுக்கப்புறம் நான் உன் முகத்திலேயே முடிக்க மாட்டேன் அஸ்வினி. செய்தே தீர்வேன் எனும் துணியில் கூறிவிட்டு அங்கிருந்து மீரா எழுந்து கொள்ள, இப்ப எதுக்காக இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற மீராணி? சோர்வும் இயலாமையும் சேர்ந்து கொள்ள வலி நிறைந்த பார்வையுடன் கேட்டாள் அவள். நான் வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிற அஸ்வினி? சங்கரி மேடம் இப்ப என்ன கூப்பிட்டாங்க. நீ யாரோ ஒரு பையன் கூட கார்ல வந்தியாமே, அதுவும் உனக்கும் இந்த மாதவிக்கும் தெரிஞ்ச யாரும் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. நீ யார்கிட்ட வேணாலும் பொய் சொல்லலாம் அஸ்வினி, பட் என்கிட்ட இல்ல. உனக்கு என்னையும் சஞ்சனாவையும் தவிர வேற ஃப்ரெண்ட் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப திடீர்னு நீ மயங்கி விழுந்ததும் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்புற அளவுக்கு புது தோஸ்தி எங்க இருந்து முளைச்சாங்க? அங்கதான் என்னோட டவுட் ஆரம்பமாச்சு. அது மட்டும் இல்லாம யாரும் ஒரு பையன் கூட வந்திருக்க, ஊழிசை அவங்க கேட்டதுக்கு அந்த புது சோகால் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் சொல்லிருக்க. இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்ல மட்டும் எத்தனை போய் பாத்தியா? மீரா ஒவ்வொன்றாய் கூறி ஹர்ஷினியை ஒரு விரக்தி புன்னகையுடன் நோக்க, என்னிடமே பொய் கூறிவிட்டாய் அல்லவா என்று கேட்காமல் கேட்டது போல இருந்தது மீராவின் பார்வை. ஹர்ஷினியால் அந்த பார்வையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 1000 தான் இருந்தாலும் தனக்கு உதவி என்று கேட்டு வந்தவுடன் தனக்காக நின்றவள் அவள். தான் ஏதாவது தவறு செய்தால் கூட அவளுக்கும் சேர்ந்துதான் தனக்கும் தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்தும் தனக்கு அடைக்கலம் கொடுத்தவள். அவளிடம் உண்மையை மறைத்ததை எண்ணி குற்ற உணர்ச்சி அவளை பிடுங்கி தின்றது. இருப்பினும் தன் திருமண வாழ்க்கை குறித்து பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு இன்னும் தைரியம் வரவில்லை ஹர்ஷினிக்கு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல மீரா. அவள் ஏதோ கூற வர சட்டென்று ஒரு கரம் நீட்டி ஹர்ஷினி பேசுவதை தடுத்த மீரா மாதவியின் பக்கம் திரும்பினாள். மாதவி, நான் இவ கூட கொஞ்சம் தனியா பேசணும், எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தருவியா? தன் முட்டை விழிகளை உருட்டி அவள் கேட்க தாராளமாக எனும் ரீதியில் இரு கைகளையும் சிலுப்பிவிட்டு அவள் வெளியே செல்ல ஒரு பெருமூச்சு விட்டுக் கொண்ட மீரா உண்மையில் மாதவி சென்று விட்டாளா என பலமுறை பார்த்துக் கொண்டாள். இப்ப சொல்லு. கதவை இறுக்கமாக மூடிவிட்டு ஹர்ஷினியிடம் அவள் மீண்டும் வர, அவரு என்னோட பாஸ் தான். நேத்து என்ன நடந்துச்சுன்னா, விக்னேஷை பார்த்ததும் அவன் நடந்து கொண்டதையும் தவிர
மற்ற விஷயங்களை பற்றி மட்டும் பேசிய ஹர்ஷினி மீராவிடம் கொஞ்சம் உண்மையும் பாதி பொய்யுமாக தன்னை விலக்கிக் கொண்டிருக்க, மறுமுனையில் எந்த இலக்கும் இன்றி தன் அரை சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த ஹர்ஷினியின் புகைப்படத்தையே பார்த்துக் கொண்டிருந்தான். நல்லா யோசிக்கி, அந்த அளவுக்கு உன் பொண்டாட்டி மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சா? அவள் இப்படி வேற ஆம்பளை கூட சந்தேகப்பட உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவன் மனதை ஈட்டியால் குத்தி கிழிப்பதைப் போல அது அவனிடம் கேள்வி கேட்க, அவனுக்குமே அது இன்னும் புரியவில்லைதான். அவன் என் கண் முன்னாடி வேற ஒருத்தர் கூட இருந்து அவன் கூட டான்ஸ் எல்லாம் பண்றா. நேத்து எவன் கூட பார்ட்டிக்கு வந்தாலும் அவனோட வீட்டுல இன்னைக்கு காலையில இருக்கா, அதுவும் நைட் ட்ரெஸ்ல. அப்ப எந்த புருஷனுக்கா இருந்தாலும் இப்படிதானே நினைக்க தோணும். தன் பக்க நியாயத்தை அவன் எடுத்து கூற, அப்படி பார்த்தா நீயும் தான் அந்த ஆதிரா கூட சேர்ந்து டான்ஸ் பண்ண. என்னதான் அவளை காயப்படுத்துறதுக்காக ரிவெஞ்ச் எடுத்து அவளை ஜெலஸ் ஆக்கி உன்கிட்ட வர வைக்க நினைச்சு நீ அப்படி பண்ணிருந்தாலும் நீ பண்ணதும் அதே தப்பு தானே. சரியாக அவனை மடக்கியது அவனது மனசாட்சி. நான் மனசளவுல அவளுக்கு துரோகம் பண்ணல. ஐ ஸ்டில் லவ் ஹர். தன் மனசாட்சியிடம் வாதிட்டானோ அல்லது அப்படி ஒரு சாக்கில் தனக்குத்தானே கூறிக்கொண்டானோ அது அவன் மட்டுமே அறிந்த உண்மை. லவ்ல நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஒரே செகண்ட்ல உன்கிட்ட அது இல்லாம போச்சு. நீ அப்படி பேசினதும் அவ உன்னை பார்த்த அந்த பார்வை, அது உன்னால மறக்க முடியுமா என்ன? அவ உன்னை விட்டு போனது சரிதான்னு அவ பண்ணதை நீயே நியாயப்படுத்துற மாதிரி இருக்கு நீ பேசினது. மனசாட்சி குத்தி காட்டி பேச தலையை தாங்கியவாறு அப்படியே அமர்ந்தவனுக்கு மனம் தன்னவளின் பார்வையில் தெரிந்த வழியை நினைத்து குற்ற உணர்ச்சியில் தவித்தது. அதே நேரம் மீராவின் கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு ஹர்ஷினி கலங்கிய முகத்தோடு அவளை பார்க்க, மீராவோ அப்போதும் அவளை சந்தேகமாக பார்த்து வைத்தாள். லுக் மீரா, வார்டன் கிட்ட உன் விஷயத்துல நான் தான் பொறுப்பெடுத்திருக்கேன். இது வரைக்கும் தப்பா சொல்ற மாதிரி நான் நடந்துகிட்டது இல்ல, நீயும் நடந்துக்காத, அவ்வளவுதான். கராராக சொல்லிவிட்டு மீரா அறையிலிருந்து வெளியேற சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த ஹர்ஷினிக்கு விடாத விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்தோடின. மற்றவர்களுக்கு தன் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அதை சகஜமாக எடுத்துக்கொள்ள முடிந்தவளால் தன் தோழி இவ்வாறு பேசியதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதற்கு மேல் அந்த அறையில் இருக்க ஏனோ அவளுக்கு மூச்சு முட்டுவது போல இருக்க, குளியல் அறைக்குள் புகுந்து உடலோடு சேர்ந்து மனமும் இதமாகும் வரை குளித்தவள் வேக வேகமாக தயாராகி கம்பெனிக்கு சென்றாள். அப்போதுதான் மாதேஷம் வந்திருக்க, வெளியே தனக்கு கீழ் வேலை செய்பவர்களோடு பேசிக் கொண்டிருந்தவன் உள்ளே நுழைந்த ஹர்ஷினியை ஆச்சரியமாக பார்த்தான். ஹே ஹர்ஷினி, என்ன சீக்கிரமா வந்துட்ட? அவன் உற்சாகமாக கேட்க, அவ்வளவா டயர்டா இருக்கல, நான் ஹாஸ்டல்ல இருக்கவும் பிடிக்கல, அதான். அவள் சொல்லிக்கொண்டே தன்னுடைய மேசையில் அமர அவளுடைய முகம் வாடியிருப்பதை கவனித்தவனின் புருவங்கள் யோசனையில் சுருங்கின. என்ன பிரச்சனைன்னு கேட்போமா வேணாமா? எப்படியும் கேட்டா சொல்ல போறதில்ல. ஆனா என்னால என் ஹர்ஷி இப்படி இருக்கிறத பார்த்துட்டு இருக்கவும் முடியலையே. உள்ளுக்குள் கவலையாக நினைத்துக் கொண்டு வெளியில் வெளிப்படையாக கேட்கவும் முடியாமல் மென்று விழுங்கவும் முடியாமல் திணறிக் கொண்டிருந்தான் மாதேஷ். ஆனால் பார்வை கம்ப்யூட்டர் திரையில் இருந்தாலும் ஒரு பக்கம் அவளுடைய மனம் இன்று காலை விக்னேஷ் பேசியதை நினைத்த வண்ணம் இருந்தது என்றால், இன்னொரு புறம் ஹாஸ்டலில் மீரா பேசியதை நினைத்து மௌனமாக அழுது கரைந்தது. ரிஷி பேலஸில் தன் மேசையில் இருந்த தொலைபேசி ஒளிரவும் அதை ஏற்று காதில் வைத்தான் ஆத்விக். ஹலோ, திஸ் இஸ் ஆத்விக், இடது கை ஆஃப் ரிஷி வர்மன். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? ஏதோ ரிசப்ஷனில் பேசுவது போல அவன் பேசி காட்ட, மறுமுனையில் இருந்த ரிஷியோ வெளிப்படையாக நெற்றியில் அடித்துக் கொண்டான். சார், கொஞ்சம் என்னோட கேபின் பக்கம் வரீங்களா? அவன் பற்களை கடித்துக் கொண்டு அழைக்க, கேபினுக்கா? ஐ ஹேவ் இம்பார்ட்டன்ட் ஒர்க், சோ கேன் யூ? அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே எரிச்சலில் அழைப்பை துண்டித்திருந்தான் ரிஷி. எனக்கு பிரைவேட் கேபின் இல்லைன்னு திமிரில் தானே இப்படி எல்லாம் பண்றீங்க? இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். நேரில் பார்த்து மிரட்ட முடியாது ரிசீவரை பார்த்து மிரட்டியவன் எங்கு தாமதமாகினால் திட்டுமானோ என்ற பயத்திலேயே அவனுடைய அறைக்கு சென்றான். அதுவே வா, போய் மிஸ்டர் மாதேஷோட கம்பெனிக்கு போகலாம். இன்னைக்கு ஹர்ஷினியோட பேசியே ஆகணும். அவன் சொல்லிக்கொண்டே தன் அலைபேசி கோட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு முன்னே நடக்க, ஆத்விகோ நகராமல் அதே இடத்தில் நின்றிருந்தான். வாட்? அவன் திரும்பி பார்த்து புரியாமல் கேட்க, இன்னைக்கு எனக்கு ஹாஃப் டே லீவ் வேணும், கிடைக்குமா? கிடைக்கும்னா நான் உங்க கூட வரேன் சார். சார் என்ற வார்த்தையில் அழுத்தத்தை கூட்டி அவன் கேட்க, அவனை ஏற இறங்க முறைத்து பார்த்தான் ரிஷி. சரி, எடுத்துக்க, ஒன்லி ஃபார் யுகன். அவன் சொல்லிவிட்டு முன்னே செல்ல வெற்றி குறி போட்டவாறு தன் அண்ணனின் பின்னாலேயே சென்றான் ஆத்விக். ஆத்விக் காரை ஓட்ட மாதேஷின் கம்பெனிக்கு முன்னாலேயே வண்டியை நிறுத்த சொன்ன ரிஷி ஆபீஸ் வாசலையே பார்த்திருக்க, மதிய உணவுக்காக சில பேர் வெளியே வரவும் அவர்களோடு சேர்ந்து ஹர்ஷினியும் வெளியே வந்தான். நான் வேணா உனக்கு கேப் போட்டு தரவா? இல்லனா உன் வீடு வரைக்கும் உன் கூட வரவா ஹர்ஷினி? உன்னால தனியா மேனேஜ் பண்ண முடியுமா என்ன? ஆபீஸில் ஹர்ஷினி மயக்கம் போட்டு விழுந்திருக்க அவளை பாதுகாப்பாக வழி அனுப்பி வைப்பதற்காக அவளுடனே வெளியே வந்தாள் ஆலியா. என்னால முடியும் ஆலியா, நான் போய்க்கிறேன். நீ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவள் புன்னகையோடு சொல்ல, ஆலியாவும் மீண்டும் ஆபீஸிற்குள் நுழைந்துவிட ரிஷியின் காரை கடந்து செல்லும் போது எங்கோ பழக்கப்பட்ட குரல் ஹர்ஷினியின் காதில் விழுந்தது. சட்டென நின்றவள் பின்னே திரும்பி பார்க்க, அடுத்த நொடி தன் முன் நின்றிருந்த இருவரையும் பார்த்ததும் அதிர்ந்து விரிந்தன ஹர்ஷினியின் விழிகள். தன் முன் நின்றிருந்த ஆத்விகையும் ரிஷியையும் பார்த்த ஹர்ஷினியின் விழிகள் அதிர்ச்சியில் விரிய புன்னகையோடு நின்றிருந்தனர் இரு ஆடவர்களும். ரொம்ப நேரம் இங்க நிற்க முடியாது, மீடியாக்காரங்க யாராச்சும் பார்த்தா அவ்வளவுதான். நாளைக்கு தலைப்பு செய்தி நான் தான் இருப்பேன். சோ கார்ல உட்காந்து பேசலாமா என்று ரிஷி கேட்க, இவளுக்கோ அதிர்ச்சி இன்னும் குறையவில்லை.
ரிஷியோ வேகமாக சென்று காரின் முன்சீட்டில் ஓட்டுநர் பக்கத்தில் உள்ள இருக்கையில் அமர்ந்து கொள்ள ஓட்டுநர் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான் ஆத்விக். ஐயோ, நான் என்ன பேசனா? அவளின் தடுமாற்றத்தை கேட்க முன்னே யாரும் இல்லை. வேறு வழி இல்லாமல் சுற்றிமுற்றி பார்த்துவிட்டு அவள் பின் சீட்டில் சென்று அமர அவள் புறம் திரும்பினர் இரு ஆண்களும். எப்படி இருக்கா ஹர்ஷினி? அவன் பாசமாக கேட்க, ஏ ஹர்ஷினி, ரொம்பதான் உனக்கு தைரியம். சரி, எப்படி இருக்க? எங்க வீட்டு குட்டி வாரிசு எப்படி இருக்காங்க என்று ஆத்விக் தன் பங்கிற்கு கேட்க ஹர்ஷினிக்கோ போன மயக்கம் மீண்டும் வந்துவிடும் போல் இருந்தது. நீங்க என்ன பண்றீங்க? நான் இங்கதான் வேலை பாக்குறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை விக்கி சொன்னாரா? அவள் அதிர்ந்த குரலில் கேட்க, யார் அவனா? இப்பெல்லாம் வாயை திறந்து அவன் 4 வார்த்தை எங்க கூட பேசினாலே ஆச்சரியம்தான். இதுல நாங்க கேட்டு அப்படியே சொல்லிட்டாலும். அவன் நொடிந்து கொள்ள ரிஷியோ சலிப்பாக தன் தம்பியை பார்த்தான். ஷடபாதி, வந்த விஷயத்தை பேசு. ஹர்ஷினி, நான் உன்னை திரும்ப அழைச்சிட்டு போறதுக்காக வரல. ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நாங்க போயிடுறோம் என்று ரிஷி சொல்ல ஹர்ஷினியோ கைகளை பிசைந்தவாறு ரிஷியை கேள்வியாக பார்த்தாள். ஏன் விட்டுட்டு போன ஹர்ஷினி? வீட்டுல யாராச்சும் உனக்கு ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லனா இது உனக்கும் விக்கிக்கும் இடையிலான பிரச்சனையா? அவன் கூறிய பார்வையோடு கேட்க அவளோ நடந்ததை எப்படி சொல்வது என்று தெரியாமல் தடுமாறினாள். இல்லனா எதுவுமே நடக்கல. நான் இனி அங்க வரமாட்டேன். அவர் கூட வாழ மாட்டேன். எதுவுமே கேட்காதீங்க. இனி பிளீஸ் யாரும் என்ன தேடி வர வேணாம். நான் என் குழந்தையோட தனியா வாழ்ந்துட்டு போறேன், பிளீஸ். அவள் கெஞ்ச ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் ஆத்விக்கும் ரிஷியும். இல்ல ஹர்ஷினி, நீ போனதுக்கு அப்புறம் வீடே தலைகீழா மாறி போச்சு. ஏகப்பட்ட பிரச்சனை. விக்கி அண்ணா சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல. தாரணி சித்து தினமும் அழுதுகிட்டு இருக்காங்க. இதுல உங்க அம்மா வேற. அவன் சலிப்பாக சொல்ல ஹர்ஷினியோ அதிர்ச்சியாக பார்த்தாள். அம்மா என்ன பண்ணாங்க? அவள் திகைத்த குரலில் கேட்க நடந்ததை சொல்லி முடித்தான் ஆத்விக். அதை கேட்ட ஹர்ஷினிக்கு தலையே சுற்றிவிட்டது. ஐயோ, அம்மா ஏன் அத்தை கூட அப்படி நடந்துகிட்டாங்க? நான் இப்ப எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வரல. இதையெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவள் பதறியபடி சொல்ல அப்போதுதான் அவளுக்கு நேற்று ராஜேந்திரனை பற்றியும் தேவி பற்றியும் விக்னேஷ் பேசியது ஞாபகத்திற்கு வந்தது. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் என்ன ஆச்சு? நான் வீட்டை விட்டு வெளியே போனதுனாலதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சா? நேற்று விக்னேஷ் அவ்வாறு கூறியதிலிருந்து ஹர்ஷினிக்கு அவர்களை பார்க்க வேண்டும் போல் மனம் துடித்துக் கொண்டே இருந்தது. ஆமா, தாத்தாவும் பாட்டியும் வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை யோசிச்சுதான் அவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. அதுக்காக உன்னாலதான் அவங்க இப்படி ஆனாங்கன்னு நான் சொல்லல. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாதுன்னு நாங்க பாத்துக்கிட்டோம். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போனது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் 2 பேருக்கும் அப்படி ஆச்சு ஹர்ஷினி என்று ரிஷி சொல்லி முடிக்க ஹர்ஷினிக்கு அத்தனை குற்ற உணர்ச்சியாக போனது. அவளுடைய விழிகள் கலங்க உடனே பேச்சை மாற்றினான் ரிஷி. லுக் ஹர்ஷினி, இதெல்லாம் உன்னாலதான் ஆச்சுன்னு நான் சொல்ல. ஆனா நடக்கிறது உன்னால சரி பண்ண முடியும். இப்ப சொல்லு, ஏன் வீட்டை விட்டு போன? என்ன நீ உன் அண்ணனா நினைச்சிருந்தா கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அவன் தன் கேள்விக்கான பதிலை கேட்டு விடாபிடியாக நிற்க ஒரு பெருமூச்சு விட்டவள் தன் அலைபேசியை எடுத்து அதிலிருந்த புகைப்படத்தையும் ஒரு காணொளியையும் காட்டினாள். ஓ காட், அடச்சா, என்ன கருமம் இது? அவள் காட்டியதை பார்த்து அதிர்ந்து போய் இருவரும் சொல்ல இப்போது அவர்களை தீர்க்கமாக பார்த்தாள் ஹர்ஷினி. அன்று ஆதிரா விக்னேஷுடன் நெருக்கமாக ஒரே கட்டிலில் இருக்கும் புகைப்படங்களும் காணொளியும் தான் அது. இப்போ சொல்லுங்க, இப்படி ஒரு போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் என் இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படிதான் முடிவெடுப்பாங்க. இதை என்னால வெளியில சொல்லவும் முடியல. சத்தியமா சொல்றேனா, நான் அவரை ரொம்ப லவ் பண்றேன். ஆனா இப்படி ஒண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் அவர் கூட எனக்கு வாழவே பிடிக்கல. அவள் தழுதழுத்த குரலில் சொல்ல அவளை பரிதாபமாக பார்த்தனர் இருவரும். ஹர்ஷினி, ஏன் இது பொய்யா இருக்க கூடாது? மார்பின் மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம்ல என்று ஆத்விக் தன் பக்க கருத்தை சொல்ல அவனை பார்த்து விரக்தியாக புன்னகைத்தாள் அவள். நீங்களே சொல்லுங்க ஆத்வி, இந்த வீடியோவை பார்க்கும்போது மார்பிங் பண்ண மாதிரி தான் இருக்கா? அவள் கேட்க அவள் சொல்வதன் அர்த்தம் அவர்களுக்கு நன்றாகவே புரிந்தது. தயவு செஞ்சு என்ன தேடி வர வேணாம். நான் இனி அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். வெக்கமே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை அவர் பண்ணிருக்கலாம். ஆனா என் புருஷன் இப்படிதான் வெளியில சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கு. ஒருவேளை இந்த குழந்தை என் வயிற்றுல இல்லைன்னா இத பார்த்த அடுத்த நிமிஷமே எங்கேயாச்சும் போய் செத்து தொலைஞ்சிருப்பேன். ஆனா இப்ப நான் என் குழந்தைக்காக மட்டும்தான் வாழுறேன். என்னை இப்படியே விட்டுருங்க. அவள் கையெடுத்து கும்பிட்டு சொல்ல அதற்கு மேல் இருவரும் இதை பற்றி எதுவும் பேசவில்லை. ஹர்ஷினியோ காரில் இருந்து இறங்க போக அவளை தடுத்தான் ரிஷி. எங்க இருக்குன்னு சொல்ல, நாங்களே கொண்டு போய் உன்னை விட்டுடுறோம் என்று ரிஷி சொல்ல அதிர்ந்தவள் வேண்டாம் என்று வேகமாக மறுத்தாள். இல்ல, இருக்கட்டும், நான் போயிடுவேன். அவள் சொல்ல இந்த இருவரோ விட்ட பாடில்லை. இல்ல, உன் முகமே சரியில்லை ஹர்ஷினி, பிரெக்னண்டா வேற இருக்க. எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்க கொண்டு போய் விடுறோம். நீ இருக்கிற இடத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீ நம்பலாம். அவன் உறுதியாக சொல்ல முதலில் தயங்கியவள் பின் ஹாஸ்டல் இருக்கும் இடத்தை சொன்னாள். ரிஷியும் கொண்டு சென்று அவளை ஹாஸ்டல் வாசலில் இறக்க காரில் இருந்து இறங்கியவளுக்கு சங்கரி பார்த்து விடுவாரோ என்ற பயம் தொற்றிக் கொண்டது. ஆனால் கடவுள் அவள் பக்கம் இல்லை போலும். ரொம்ப நன்றினா, நான் இருக்கிற இடத்த மட்டும் யார்கிட்டயும் சொல்ல வேணாம், அம்மா கிட்ட கூட. அவள் சொல்ல
ஒரு தலையசைப்போடு அங்கிருந்து நகர்ந்தனர் இரு ஆடவர்களும். ஆனால் ஹர்ஷினி பயந்தது போல சங்கரி இதையும் பார்த்துவிட அவரை பார்த்தவள் எதுவும் பேசாது அவரை கடந்து உள்ளே சென்றாள். ஆனால் இவள் காரில் இறங்குவதை சங்கரி மட்டுமல்ல, அங்கு ஓரமாக நின்றிருந்த மீராவும் மாதவியும் கூட பார்த்திருக்க ஹர்ஷினி அறைக்குள் நுழைந்த அடுத்த நொடி அவளுடைய அறைக்குள் நுழைந்தாள் மீரா. இப்ப யார் உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போறது? அவள் அழுத்தமாக கேட்க, ஆபீஸ்ல தலைவலியா இருந்துச்சுன்னு கேப் போட்டு நான் ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன், அவ்வளவுதான். அவள் சாதாரணமாக சொல்ல ஒரு பக்கம் தலையை சரித்து கேலி சிரிப்போடு அவளை ஒரு பார்வை பார்த்தாள் மீரா. ஓஹோ, இப்ப எல்லாம் பென்ஸ் கார்ல எல்லாம் கேப் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? அவள் நக்கலாக கேட்க ஹர்ஷினிக்கு ஒரு மாதிரி ஆகி போனது. மீரா, நான் என்ன சொல்ல வரேனா? அவள் மீண்டும் ஒரு விளக்கம் கொடுக்க வர ஹர்ஷினியை குறுக்கிட்டு கத்தினாள் மீரா. ஹர்ஷினி, நீ என்ன காரணம் சொன்னாலும் என்னால நம்பவே முடியாது. ஷீ, அந்த மாதவி கூட சேர்ந்து சேர்ந்து நீயும் அவள மாதிரி ஆகிட்டியோன்னு எனக்கு தோணுது. என்கிட்டயே பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்ட. சங்கரி மேடம் கிட்ட உன்னை பத்தி சொல்லி ஏன்டா இங்க சேர்த்தேன்னு எனக்கு இருக்கு. அவள் கொஞ்சமும் யோசிக்காது படபடவென பேசி முடிக்க மீராவுக்கு தன் தோழி இப்படி பேசியதை கேட்டு அழுகையே வந்துவிட்டது. மீரா, ப்ளீஸ் என்ன நம்பு. ஆமா, நான் பொய் சொன்னேன், அது உண்மைதான். அதுக்காக நான் தப்பானவ கிடையாது. இப்ப என்ன வந்து விட்டுட்டு போனது யாருன்னு தெரியுமா? ரிஷிவர்மன், ரிஷிதர் கம்பெனியோட எம்டி. அவள் சொல்ல ஆச்சரியமாக விரிந்தது மீராவின் விழிகள். ஹர்ஷினி சொன்னதை கேட்டு முதலில் ஆச்சரியமாக விழிகளை விரித்த மீரா பின் அவளை அருவருப்பாக ஒரு பார்வை பார்த்தாள். ஓஹோ, நீ இந்த அளவுக்கு போயிட்டியா ஹர்ஷினி? யாரு? ரிஷி சார் உன்னை கொண்டு வந்து விட்டாரு. இந்த கதையை இங்க இருக்கிற யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏன் பொய்க்கு மேல பொய்யா சொல்ற? சரி விடு, ரிஷி சார் மேடம் இங்க கொண்டு வந்து விடுற அளவுக்கு அப்படி என்ன நெருக்கம் உங்களுக்குள்ள? அவள் ஏளனமாக கேட்க அவள் கேட்ட விதம் மனதை நோகடித்தாலும் பதில் சொன்னாள் ஹர்ஷினி. அவரோட தம்பி விக்னேஷ் தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அவள் சொல்லி முடித்த அடுத்த கணம் வாய் விட்டு சிரித்தாள் மீரா. இந்த கதையெல்லாம் ஏதாச்சும் கேனே இருப்பான், அவன் கிட்ட போய் சொல்லிக்கோ. என் காதுல பூ சுத்த பாக்காத. அவள் ஹர்ஷினியை பார்த்து ஏளனமாக பேசிவிட்டு செல்ல உண்மையை சொல்லியும் நம்பாமல் சென்ற தன் தோழியை பார்த்து மனம் நொந்து போனாள் ஹர்ஷினி. அன்று மாலை யுகன் கயலின் ரிசப்ஷன். பெரிய கார்டன் ஒன்றில் புஃபே முறையில் உணவு வைக்கப்பட்டிருக்க மொத்த சொந்த பந்தங்களும் நண்பர்களும் வருகை தர எல்லோரையும் இன்முகத்தோடு வரவேற்றார் வைதேகி. எல்லா வேலைகளுக்கும் யுகன் தனித்தனி ஆட்களை ஏற்பாடு செய்திருக்க எல்லாமே நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது. அரக்கு நிற லெஹங்காவில் ஒப்பனையோடு கயல் நடந்து வர அவளை ரசித்தவாறு பட்டர் நிற கோட் சூட்டில் அசத்தலாக வந்தான் யுகன். அவளுடைய அழகு யுகனை கொல்லாமல் கொள்ள இன்று இரவு அவளுடன் இணையப் போவதை நினைத்து அவன் மனம் குத்தாட்டம் போட்டது. இந்த அழகு மொத்தமும் எனக்குத்தான் சொந்தம் என்ற கர்வம் வேறு அவனுக்குள். ஆனால் இதையெல்லாம் கயல் உணரவே இல்லை. 3 இன்ச்சிற்கு உயரமான ஹீல்ஸ் அணிந்திருந்தவள் கீழே விழாமல் எப்படி நடப்பது என்று தீவிரமான முயற்சியில் இருந்தாள். இருவரும் மேடையில் ஏறி நிற்க இத்தனை அழகான ஜோடியா என எல்லோரும் இவர்களை சற்று பொறாமையோடும் சற்று ஆர்வமாகவும் பார்க்க வைதேகியோ தன் மகன் மற்றும் மருமகளை பார்த்து ஆனந்தத்தில் கண் கலங்கி நின்றனர். இன்னைக்கு நைட் தூங்கவே கூடாது கயல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நைட் நமக்கு என்று யுகன் ஒன்றை யோசித்து அர்த்தத்தோடு சொல்ல அவளோ அது என்னவென்று தெரியாது மலங்க மலங்க விழித்தாள். ஸ்பெஷலா? என்ன சொல்றீங்க? அப்படி என்ன ஸ்பெஷல் யுகன்? நாம எங்கேயாச்சும் வெளியில போக போறோமா யுகன்? அவள் தான் ஒன்று யூகித்து கேட்க இவனோ அவளை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்தான். கயல், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்காத. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவன் சிரித்தவாறு சொல்ல சில கணங்கள் அவன் எதை சொல்கிறான் என புரியாமல் பார்த்திருந்தவள் பின் அலட்சியமாக தோலை குலுக்கிவிட்டு திரும்பிக் கொள்ள விழா ஆரம்பமானது. ரிஷி சஞ்சனா ஜோடி, ஆத்விக் நந்தினி ஜோடி, சித்தார்த் ஸ்வேதா ஜோடி, மாறன் மகதி ஜோடி என எல்லோரும் வந்திருக்க விக்கி மட்டும் தன் துணை இல்லாமல் வந்திருந்தான். நான் இவன்கிட்ட அன்னைக்கே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா ஒரு வார்னிங் கொடுத்தேன். ஆனா பையன் நம்ம பேச்ச கேட்கல. எனிவே மே காட் சேவ் ஹிம். அவன் யுகனை பரிதாபமாக பார்த்தபடி ஆத்விக்கிடம் சொல்ல அவனை முறைத்து பார்த்தான் ஆத்விக். ரிஷியோ விக்னேஷ் பேசியதை கேட்டு ஆத்விக்கை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, சில பேருக்கு எழுந்திருச்சு நிக்கவே பக்கம் இல்லையா, அதுக்குள்ள 9 பொண்டாட்டி கேட்குதான். நாம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் தொலைச்சதும் தேட வேண்டியது, இதே பொழப்பா வச்சிருக்காங்க என்று ரிஷி குத்தலாக விக்னேஷை ஓரக்கண்ணால் பார்த்தபடி பேச தன் அண்ணனை புரியாமல் பார்த்தான் விக்னேஷ். யாத்வி, ரிஷி அண்ணா இப்போ இதை யாருக்கு சொன்னாரு? அவன் சந்தேகமாக ஆத்விக்கின் காதருகே குனிந்து மெல்ல கேட்க, அதெல்லாம் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லியிருக்கு, மனசுல தப்பு இருந்தா குத்தத்தான் செய்யும். மீண்டும் ரிஷியே பதில் சொல்ல ஆத்விக்கோ வாயை பொத்திக் கொண்டு சிரித்தான். என்றால் நடப்பது புரியாமல் தலையை சுரிந்து கொண்டான் விக்னேஷ். பின் எல்லோரும் தத்தமது பரிசுகளை கொடுப்பதற்காக மேடையில் ஏற எல்லோரையும் வரவேற்று நன்றி சொல்லி திருமண பரிசுகளை பெற்றுக் கொண்டனர் யுகனும் கயலும். வாழ்த்துக்களும் சிரிப்பொலிகளும் என கடந்து கொண்டிருந்த அந்த ரிசப்ஷன் மேடைக்கு எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் நடந்து வந்தார் சுதா. இத்தனை கோடீஸ்வரர்கள் வந்து போன பின்பு கயலுக்கு வராத சந்தோஷம் சுதாவை பார்த்ததும் உடனடியாக அவளுக்குள் வந்து ஒட்டிக்கொண்டது. சுதாமா, நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல கூறிக்கொண்டே ஓடிச் சென்று அவரை அவள் ஆற தழுவிக்கொள்ள, என் பொண்ணோட ரிசப்ஷன்ல நான் இல்லாமலா? முகம் கொள்ளா புன்னகையுடன் கூறினார் அவரும். அது இல்லம்மா, அந்த கொடூர ராட்சசி ஆதிராவோட வீட்டுல வேலை இருக்கிறதுனால வெளியே போக விட மாட்டாளே, அத மனசுல வச்சுதான் இந்த மாதிரி யோசிச்சேன். அவள் ஒரு சிந்தனையினூடே கூற
அதுவும் கரெக்ட் தான் கையல். நான் எனக்கு பதிலா ஒருத்தி அங்க வேலைக்கு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அதனால அவ என்ன தேட மாட்டா. கூறிக்கொண்டே அருகில் இருந்த யுகனை அவர் புன்னகையோடு பார்க்க பதிலுக்கு அவனும் புன்னகை செய்து அவரை கையெடுத்து கும்பிட்டான். நீங்க மட்டும் அன்னைக்கு எனக்கு ஒரு கால் பண்ணலன்னா இன்னைக்கு இவ என் பக்கத்துல இப்படி நின்றுட்டு இருக்க மாட்டா. ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்களுக்கு இனி லைஃப்ல எந்த உதவி தேவைப்பட்டாலும் எங்களை நீங்க தயங்காம கேட்கலாம். அவர் தனக்கு செய்த பாரியளவு உதவிக்கு கைமாறு செய்ய நினைத்தவன் இவ்வாறு கூறியிருக்க, ஐயோ என்ன தம்பி நீங்க பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க. எங்க கையில அந்த நரகத்துல இருந்து காப்பாத்தி இப்படி ஒரு மகாராணி கோலத்துல நிக்க வச்ச உங்களுக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும் தம்பி. அவரும் கண்கலங்க கூற அழகாய் புன்னகை செய்தவன் அங்கு திரும்பி பார்க்க அவனுடைய பழைய நண்பர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். பின்னர் அவன் அவர்களுடன் பேசுவதில் கவனம் செலுத்த ஆரம்பிக்க சுதாவுக்கு கயலுடன் தனியாக பேச சிறிது நேரம் அவகாசம் கிடைத்தது. கயல், நான் இங்க அடிச்சு புடிச்சு ஓடி வந்தது இன்னொரு விஷயத்துக்காகவும் தான். இன்னைக்கு வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா என்று ஆரம்பித்தவர் ஒன்று விடாமல் அனைத்தையும் அவளிடம் ஒப்பித்துவிட ஆரம்பத்தில் விழிவிரித்து நின்ற கயல் பின்னர் கண்கலங்க அவரை பார்த்திருந்தாள். இந்த ஆந்திரா என்னைக்குமே திருந்த மாட்டாளா சுதாமா? அவ இந்த உலகத்துல வாழறதே வேஸ்ட் தான். இன்னும் எத்தனை பேரை கஷ்டப்படுத்த போறான்னு தெரியலையே. நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. தனக்கு ஒருவர் கஷ்டத்தை கொடுத்தாலும் அவருக்கு நன்மையே நினைத்து பழகிய கயலால் ஆதிரா இன்னும் இவ்வாறு நடந்து கொள்வதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதுதான் கையல், நீ வேற எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ ஏதாச்சும் பிளான் பண்ணி உன்னை எதுலயாச்சும் மாட்டி விட்டதும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காத. நீ என்ன கேட்டா அவ கூட பேசாம இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு தாயின் இடத்திலிருந்து அவர் அறிவுரை கூற, நான் என் புருஷன் கூட என் பாட்டுக்கு இருக்கேன். நான் அவகிட்ட போயிட்டு பேச போறதில்ல சுதாமா. தானே நினைத்தாலும் யுகன் தன் அருகில் இருக்கும் போது அப்படி ஒன்று நடக்காது எனும் தோரணையில் அவள் கூற, அது இல்லடா கண்ணு, அந்த ராட்சசி உன்னோட வாழ்க்கையை மட்டும் இல்ல, இன்னும் அஸ்வினின்னு யாரோ ஒரு பொண்ணு பேரையும் சொல்லுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆதிராவோட பெரியப்பா விஸ்வநாதன் இருக்காருல்ல, அவருக்கு பிறந்த முறையான வாரிசு அந்த அஸ்வினி பொண்ணுதான்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஆதிரா அந்த அஸ்வினின்ற பொண்ணோட புருஷனை தான் காதலிக்கிறா. அந்த காதலை அடையணும்னு அந்த பொண்ணை கொல்லணும்னு நினைக்கிறா. அந்த அளவுக்கு அவ ஒரு கொடூர காட்டேரி. அதனாலதான் சொல்றேன் கையல், நீ கல்யாணம் பண்ணி போனாலும் அவ உன்னை தொடர்ந்து வந்துட்டேதான் இருப்பா. கயலை சுற்றி இருக்கும் முடிச்சுகளை அவிழ்க்க முடியாவிடனும் இவைதான் அந்த முடிச்சுகள் என்று சுட்டி காட்டினார் சுதா. அவன் ஏன் இவ்வளவு கேவலமா போயிட்டா? நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. எனக்கும் என்னோட அம்மாவுக்கும் மட்டும்தான் அவ கஷ்டம் கொடுத்தான்னு பார்த்தா அவளால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் போல. மனம் உடைந்து கூறிய கயல் அவ்வப்போது திரும்பி யுகன் அவர்கள் பேசுவதை பார்க்கிறானா என்று அவ்வப்போது பார்த்துக் கொண்டாள். அவனோ தன் நண்பர்களுடன் பேசுவதிலேயே குறியாய் இருக்க சுதாவுடன் முழுமையாய் பேசி முடித்தாள் கயல். சிறிது நேரம் மேடையில் இருந்தபடியே கயலுடன் இத்தனை நாள் நடந்த அனைத்தையும் கூறி பரிமாறிக் கொண்டிருந்த தருணம் சுதா திடீரென்று எதை பார்த்தாரோ ஓடிச் சென்று அவர்களுக்கென்று அமைக்கப்பட்ட மேடையின் பின்னால் ஒளிந்து கொண்டார். ஐயோ, இவங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக இப்படி ஓடி போயிட்டாங்க? வயசான காலத்துல எங்கேயாவது விழுந்துட போறாங்க. அக்கறையோடு அதே நேரம் புரியாமலும் அவன் கயலிடம் கேட்க அவள் ஒரு திசையை நோக்கி கண்களை காட்டினாள் என்றால் அவ்விடத்தை பார்த்த யுகனுக்குள் திடீரென கோப உணர்ச்சி பெருக்கெடுக்க ஆரம்பித்தது.